श्रीगुरुभ्यो नमः। शारदा शारदाम्बुजे वदना वदनाम्बुजे सर्वदा सर्वदास्माकं सन्निधिं क्रियात्। भारती करुणापात्रं भारती पदभूषणं भारती पदमारूढं भारती तीर्थम आश्रये. அன்பார்ந்த ஆஸ்திகர்களே, இன்னிலேருந்து ஒரு 4 நாளைக்கு நம்மளுக்கெல்லாம் ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் கிடைக்க போகிறது. அதை பற்றின அனுபவங்களும் அதை பற்றின விவரமும் நம்ம ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி பகிர்ந்துக்கலாம். இந்த நிகழ்ச்சி அரங்கன் புகழ் அகிலமெங்கும் பரப்பும் ஆன்மீக உபன்யாசம்ங்கிற நிகழ்ச்சி ஸ்ரீரங்கம் புனிதம் காப்போர் பேரவை அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட்டினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது என்ன புனிதம் காப்போர் பேரவை? இது பற்றி தகவல் சனிக்கிழமை அன்னைக்கு பார்க்கலாம். திரு டிஏ ஜோசப் அவர்கள் பாண்டிச்சேரியிலேருந்து வந்து அநேகமாக எல்லாருக்கும் தெரிஞ்சவர். நம்மளுடைய புனிதம் காப்போர் பேரவையின் சார்பாகவும் இந்த சிருங்கேரி சங்கர மடத்தினுடைய சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் அவருக்கு ஸ்வாகதம், வருக வருக என்று வரவேற்றுக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி நம்ம எப்பொழுதுமே மாதத்தினுடைய முதல் ஞாயிறு கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனமும் சிருங்கேரி மடமும் சேர்ந்து ஒரு ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்ச்சியை நடத்துகிறோம். அது இந்த மாதத்தினுடைய நிகழ்ச்சி ஐயா ஜோசப் அவர்களுடைய நிகழ்ச்சியாகவே இயல்பாக அமைஞ்சிருக்கு. ஆக இந்த 4 நாட்களுக்கும் இன்றைய தலைப்பு ஆச்சாரியர்கள் கண்ட அரங்கன். அதை பற்றின தலைப்பு. இப்போது ஜோசப் சார் பற்றினா ஒரு விரிவான அறிமுகம். ஏன்னா அறிமுகம் வந்து ரொம்ப தேவை. இந்த நிகழ்ச்சியை பற்றி எல்லாரும் கேள்விப்பட்ட உடனே எல்லாருக்கும் ஏகப்பட்ட கேள்வி, அதனால் நிறைய சந்தேகம். அதெல்லாம் வந்து போக போக வந்து அவங்களே புரிஞ்சுக்கலாம். ஆனாலும் முறையான ஒரு அறிமுகம் தேவைங்கிறதுனால ஜோசப் சாருடைய குரு, அவருடைய புத்திரன் ஸ்ரீ டிவி ரங்கராஜன் அவர்கள், இதிகாச சங்கலன சமிதியினுடைய அமைப்பாளர் டிவி ரங்கராஜன் அவர்கள் வந்திருக்கிறார். அவருடைய அறிமுக உரைக்காக அவரை இங்கே அழைக்கிறேன். அதுக்கு முன்னாடி சம்ஸ்கிருதத்தில் வந்து ஒரு வாக்கியம் ஒன்று உண்டு, குணாஹா பூஜாஸ்தானம் குணிஷு. இது என்ன குணாஹான்னா இதை பற்றி சனிக்கிழமை அன்றைக்கி விரிவாக தெரிஞ்சுக்கலாம். இப்போது ரங்கராஜன்ஜி அவர்கள் ஜோசப் சாருடைய முறையான அறிமுகத்துக்காக. இங்கே குழுமியிருக்கும் ஆஸ்திக பெருமகள் அனைவருக்கும் என்னுடைய பணிமுன்போடு கூடிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்ரீமான் ஜோசப் அவர்கள் எங்கள் குடும்பத்திற்கு 50 வருஷத்திற்கு மேலாக பழக்கமுடையவர். என் தகப்பனார் மதுரையில் ராமேஸ்வரம் தேவஸ்தானம் சம்ஸ்கிருத கல்லூரியில் பேராசிரியராக இருந்தார். மதுரை தமிழ்ச்சங்கத்தில் பேராசிரியராக இருந்தார். பிறகு செயின்ட் மேரிஸ் ஹைஸ்கூலில் வாத்தியாராக இருந்தார். அவர் அப்போ அங்கே இருக்கும் பொழுது தான் ஜோசப் அவருடைய மாணவராக இருந்தார். பிறகு ஹைஸ்கூல் படிப்பு முடித்து காலேஜ் படிப்பு வந்த உடனே அவர் அப்பாக்கிட்ட மற்ற விஷயங்களெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் படிக்க வந்தார். கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷ காலம் அப்பாட்ட கூடவே இருந்து அவர் படிச்சிருக்கிறார். ஸ்ரீ விஷ்ணு சம்பிரதாயம் மட்டுமல்ல, சைவ சித்தாந்தமும் அவருக்கு நன்னா தெரியும். எல்லாம் நல்லா படிச்சிருக்கிறார். நிறைய கடினமான உழைப்பு. அதற்கு பிறகு அவர் இந்த மாதிரி உபன்யாசத்திற்கு வந்த உடனே ஏராளமான எதிர்ப்புகள், எவ்வளவு கெடுதல் யாரெல்லாம் பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அவருக்கு இன்னும் தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. அந்த கஷ்டங்களெல்லாம் சகித்து கொண்டு அவர் இந்த காரியத்தை ரொம்ப திறமையாக செய்து வருகிறார். பகவானுடைய அனுகிரகம். இப்போது கூட 2 மாதத்துக்கு முன்னால் எனக்கு ஃபோன் பண்ணார். அவரோட குமாரர் சுரேஷ் இங்கே வந்திருக்கிறார். அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, உங்களுக்கு தகவல் சொல்ல சொன்னார், நீங்கள் ப்ரே பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணேன். அதனுடைய பலன் நான் சொல்லிக்க மாட்டேன். ஏதோ பகவானோட அனுகிரகம் அவருக்கு பரிபூர்ணமாக இருக்கிறதுனால
அவர் குணமாயிடுவார் எனக்கு ரொம்ப நம்பிக்கையான ஒரு சூச்சனை கிடைச்சது. நான் அப்புறம் அப்படியே தொடர்ந்து பயணம் புறப்பட்டு விட்டேன். இப்போது வரும்போது சுரேஷ் சொல்கிறார், அந்த விளிம்பிலேருந்து அவர் திரும்பி வந்துட்டார் அப்படின்னு சொன்னார். அவ்வளோ கஷ்டங்கள் அவருக்கு மற்றவங்களால் கொடுக்கப்படுகிறது, இருந்தாலும் எல்லாத்தையும் அவர் சகித்து கொண்டு இந்த வேலை பண்ணிட்டுருக்கார். ஸ்ரீவெரும்புதூர் ஜிஆர் சுவாமிகள் அவருக்கு ஜோசப் ஐயங்கார் அப்படின்னு அவரோட உபன்யாசத்தை அவரே இருந்து நேரில் கேட்டு அவருக்கு அந்த படத்தை கொடுத்தார். அவர்கிட்ட அவர் உபதேசம் வாங்கின்றவர். அதோடு மட்டுமல்ல, அவருக்கு ஆபத்துகள் நிறைய வருது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவர் அதற்காக அவருக்கு மெய்காப்பாளர் மாதிரி ஒருத்தரை நியமித்து பண்ணி அவர் பார்த்துக்க வேண்டிய உன்னுடைய பொறுப்பு அப்படின்னு அவர் நியமித்து 7 வருஷ காலம் அவர் கூடவே இருந்து அவருக்கு பாதுகாப்பாக இருந்தவர் இங்கே நின்று கொண்டிருந்தார், இங்கே உட்கார்ந்துருக்கிறார்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தெல்லாம் அவருக்கு உபயோகமாக பலர் முன் வந்து அவருக்கு துணையாக இருந்திருக்கிறாங்க. அவ்வளோ கஷ்ட நஷ்டங்களுக்குள்ளே அவர் இந்த வேலைகளை அவர் ரொம்ப நல்லபடியாக உபன்யாசங்களை பக்தியை பரப்பிண்டு வர்றார். வெப்சைட்லேயும் நிறைய விஷயங்கள் அவரை பற்றி தெரிஞ்சிருக்கிறது. அப்பாவோட 100ஆண்டு விழா இங்கே தான் கொண்டாடினோம், பக்கத்தில் இருக்க கல்யாண மஹாலில். அப்பா அவர் வந்திருந்து பேசினார். அவர் பேசுகிறத கேட்கும் பொழுது அப்பா பேசுகிற மாதிரியே எனக்கு இருக்கும். கத்தியத்தை பற்றி பேசினார். ராமானுஜரை பற்றி பேசணும்னு சொன்னேன். ராமானுஜர் பற்றி பேசும் பொழுது அவருடைய ரொம்ப சம்பந்தமான விஷயத்தை பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசினார். ராமானுஜரும் ரங்கநாதரும் பேசிக்கொள்ளக்கூடிய ஒரு உறவில் இருக்கிறவங்க. ஒரு நாள் ராமானுஜர் வந்து ரங்கநாதர்கிட்ட கேட்குறார், பாவமெல்லாம் போகணும்னு. அப்போ ஒரு உதாரணம் சொல்லுவார். அதை அவர் சொல்லுவோம் கேட்டு முன்னே அப்பாவே பேசுகிறாரோ அப்படின்னு இருக்கிற மாதிரி எனக்கு, நாங்கள் எல்லோரும் என்னுடைய தம்பிகள் கூட பிறந்தவங்க எல்லோரும் வந்து இந்த சொந்தக்காரெல்லாம் அவளுக்கெல்லாம் அப்பா பேசுகிற மாதிரியே இருந்தது அப்படின்னு சொன்னார். அப்படியே எல்லாத்தையும் உள்கிரகித்து கொண்டவர் நாங்கள்லாம் இல்லை, அவர் மட்டும்தான். அப்பாவுக்கு அப்படிப்பட்டவராக ஒரு சிஷ்யர் அவர் கிடச்சிருக்கார். ஒரு திருடனை போலீஸ்காரன் பிடிச்சிட்டான், பிட் பாக்கெட் அடிச்சிட்டான், திருடிட்டான். அவனை பற்றி விசாரிச்ச போது அவனுக்கு ரொம்ப கஷ்டம், அதனால் திருடிட்டான்னு தெரிகிறது. உடனே அந்த போலீஸ்காரன் சொல்கிறான், நீ இனிமேல் இந்த மாதிரி செய்ய மாட்டேன், திருட மாட்டேன் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டு நீ போ. அவன் சொன்னான், நான் இனிமேல் இதுக்கு முன்னால் திருடினதுக்கு, இப்போ திருடினதுக்கு, இனிமேல் திருட போகிறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து என்னை மன்னிச்சுடுங்க அப்படின்னு எழுதி கொடுத்தான். அதுபோல் அப்போ அந்த உதாரணத்தை சொல்லுவார். அதுபோல் பகவான்கிட்ட நான் செஞ்ச தப்பு, செஞ்ச பாவம், செய்கிற பாவம், இனிமேல் செய்ய போகிற பாவத்துக்கும் சேர்த்து மன்னிப்பு அப்படின்னு பகவான்கிட்ட அனுகிரகம் கிடைச்சது. அப்படிப்பட்ட கிருபாசாகரன் அப்படிங்கிறத பற்றி அவர் சொல்லுவது கேட்கும் பொழுது எனக்கு அப்பாவுக்கு முன்னால் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. அப்படி வாங்கிட்டு சொல்லக்கூடிய ஒரு எல்லா விஷயத்தையும் கிரகிச்சின்ற ஒருத்தர் இன்றைக்கி நம்ம முன்னால் இருக்கார், நல்ல விஷயங்கள் சொல்ல வந்திருக்கிறார். கிட்டத்தட்ட அவர் தமிழ்நாடு முழுவதும் பல இடங்களில் பயணம் பண்ணி அவர் இந்த காரியத்தை செய்து கொண்டு வருகிறார். அப்பா சொல்லியிருக்கார், கடைசி இதே பேரிலேயே நீ சொல்லின்ற அப்படின்னு. அதனால் அதே பேரிலேயே அவர் இருக்கார். நான் அப்பாவோட 100ஆண்டு விழாவிற்காக நோட்டீஸ் அடித்த உடனே எனக்கே நிறைய ஃபோன்லாம் வந்தது. ஏன்னா இந்த பேரில் அவர் எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லி. ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆடி உற்சவத்தில் பேசுவார், அங்கே எதிர்ப்புகள்லாம் வந்தது. இப்படி எல்லா இடத்துலையும் எதிர்ப்புகள்லாம் வந்துட்டே இருக்குது. எதிர்ப்பு மீறிண்டு அவர் செயல்பட்டு கொண்டு தான் இருக்கிறார். மனம் தளரலை. எவ்வளோ கஷ்ட நஷ்டம் வந்தாலும் இருக்கக்கூடிய ஒரு பகவத் பிரீதி, அந்த தத்துவத்தில் ரொம்ப ஈடுபாடோடு இருக்கக்கூடிய ஒருத்தர் இன்றைக்கி நம்ம முன்னால் பேச இருக்கிறார். அவர் பேசுவதற்கு நான் இருக்க விரும்பல. ஒரு சுத்தமான ஒரு ஆத்மா, எல்லா கஷ்டத்தையும் மீறி அவர் பகவான் துணை இருந்து கொண்டு இருக்கிறார். ஆச்சாரியல் அனுகிரகமெல்லாம் இருக்குது, பெரியவா அனுகிரகமெல்லாம் இருக்குது. அதில் அவர் செய்து கொண்டு வருகிறார். அவருக்கும் அவர் குடும்பத்துக்கும் எல்லா க்ஷேமங்களும் உண்டாக வேண்டும் என்று நான் பிரார்த்தித்து என் அறிமுக உரையை முடித்துக்கொள்கிறேன். நன்றி ரங்கராஜன்ஜி அவர்களே. இப்போது இன்றைய தலைப்பான ஆச்சாரியர்கள் கண்ட அரங்கன், அதை அனுசரித்து இந்த உபன்யாச காரியக்கிரமத்தை ஆரம்பிக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சீரரா செல்வம் போல் சேர்கவே என் ஆசான் வீரராகவருக்கு புகழ். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து என்னை புதுச்சேரியிலிருந்து அழைத்து இங்கே அமரச் செய்த ஸ்ரீரங்கம் ஸ்ரீ ஸ்ருங்கேரி மடத்தின் தர்ம அதிகாரியாகிய
பிரம்மஸ்ரீ டிஎஸ் ரங்கநாதன் சுவாமிகளே, அடியனை பற்றி ஒரு அறிமுக உரை வழங்கிய அடியனுடைய ஞானாசிரியருடைய மூத்த குமாரர், அடியனுடைய வணக்கத்திற்குரியவர், உத்தம ஸ்ரீ வைஷ்ணவர், ஆர்எஸ்எஸ்ஸில் தீவிரமாக ஈடுபடக்கூடிய செயல் வீரர் ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீ ரங்கராஜன் சுவாமிகளே, இந்த மடத்து நிர்வாகிகளே, எத்தனையோ டிவி சீரியல் இருந்தும் அவற்றை விட்டுவிட்டு இங்கே வந்து அமர்ந்திருக்கிற அன்பர்களே, உங்கள் அனைவரையும் வணங்குவதிலே பெருமை கொள்கிறேன். ஒரு 4 தலைப்பு கொடுக்கணும்னு சொன்னார். 4 தலைப்பு கொடுத்து அதில் ஆச்சாரியர்கள் கண்ட அரங்கனுங்கிறது பின்னால் வச்சு எழுதியிருந்தேன். அதை முன்னால் கொண்டு வந்து முதல் நாள் நீங்கள் அதெல்லாம் பேசணுன்ட்டு, அது அவருடைய ஏற்பாடு. ரங்கநாதனை ஆழ்வார்கள் பாடியது பெரிதல்ல, நாம் சென்று வணங்குவதும் பெரிதல்ல, ஆச்சாரியர்கள் வணங்கினது பெரிது. காரணம் என்ன? ஆழ்வார்களுக்கும் ஆச்சாரியர்களுக்கும் பேதம் என்ன? பாண்டிச்சேரியில் 20 வருஷமாக நான் உபன்யாசம் பண்ணிட்டுருக்கேன் டெய்லி. அதில் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒரு கேள்வி கேட்பேன். அந்த கேள்வியை என் பையன் வெப்சைட்டில் போட்டு விடுவான். பதில் உலகெங்கிலும் இருந்து வரும். முதல் பரிசு, 2ஆம் பரிசு, 3ஆவது பரிசுலாம் உண்டு. ஒரு அன்பர் மெக்சிகோவிலேருந்து எழுதுகிறார், என் பதில் சரியாக இருந்தால் எனக்கு ப்ரைஸ் எப்படி கொடுப்பீங்கோ, நான் மெக்சிகோவில் இருக்கேன் அப்படின்னு. நான் சொன்னேன், வெளியூர் நண்பர்களுக்கு பரிசு இல்லை. ஒரு முறை என்ன கேள்வி கேட்டேன், ஆழ்வார்களுக்கும் ஆச்சாரியர்களுக்கும் வேறுபாடு என்ன? யாரை ஆழ்வார்னு சொல்கிறோம், யாரை ஆச்சாரியர்னு சொல்கிறோம்? இவாளும் பாட்டு பாடியிருக்கா, அவளும் பாட்டு பாடியிருக்கா. 2 பேருமே பெருமாள் பக்தர்கள் தான். 2 பேருடைய வாழ்க்கையிலையும் அற்புதங்கள் நடந்திருக்கு. சொல்லுகோள் ஒருத்தர் எழுதினா காமசோமான்னு எழுதினா. அப்புறம் பதில் சொன்னேன், ஆழ்வார்கள் கருவிலே திருவுடையராய் எம்பெருமான் பக்தராய் அவதரித்து பெருமாளை பாடி மகிழ்வதிலேயே தன் வாழ்க்கையை கழித்து ஜீவிய முடிவிலே ஸ்ரீவைகுண்டம் சென்று அடைந்தார்கள். ஆனால் உலகத்தை திருத்த வேண்டும் என்று அவர்கள் செயல்படவில்லை. எந்த ஆழ்வாரும் ஊர் ஊராக போய் பிரச்சாரம் பண்ணி வாங்க வாங்கன்னு கூப்பிடல. ஆச்சாரியர்கள் அவர்களும் கருவிலே திருவுடையராய் எம்பெருமான் பக்தர்களாய் தோன்றி உலகத்தை திருத்துவதே முதல் லட்சியமாக கொண்டார்கள். எனக்கு மோசம் இல்லாட்டி பரவாயில்ல, இந்த உலகம் தெரிஞ்சினா போதும் என்று சொல்லக்கூடியவர்கள் அதுதான் ஆச்சாரியர்கள். ஆச்சாரியா சர என்ற வார்த்தையிலிருந்து வருது. சர என்றால் நடந்து காட்டு. உலக மக்களுக்கு நடந்து காட்டினார்கள். அப்படிப்பட்ட ஆச்சாரியர்கள் அரங்கன் மீது ஈடுபாடு கொண்டு என்ன சொன்னார்கள், அதை பேசுங்க முதல்ல. சரிட்டு ஆச்சாரியர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, 1 2. நம்மாழ்வாரையே ஒரு கோணத்தில் ஆச்சாரியர்னு பார்ப்பா. ராமானுஜர் என்ன, மணவாள மாமுனிகள் என்ன, பராசர பட்டர் என்ன, அப்படியே ஒரு நீண்ட ட்ரெயின். அவ்வளோ பேரையும் பற்றி இப்போ சொல்ல முடியுமா? முடியாது. அதனால் ராமானுஜர் ஸ்ரீரங்க கத்தியம் என்று ஒன்று பாடியிருக்கார். கத்தியத்திரயத்தில் ஸ்ரீரங்க கத்தியம் என்று ஒன்று, அதிலிருந்து ஒரு சூர்ணை, அதை பின்னால் எடுத்து சொல்கிறேன். அடுத்து ஆச்சாரியர்கள் மிகவும் சிலாகித்து அபிமானித்து சொல்லக்கூடிய சில பாசுரங்கள். அதை எழுதினது யார் அப்படின்னு சொன்னால் பிள்ளைப்பெருமாள் ஐயங்கார்னு ஒருத்தர். அஷ்டபிரபந்தம், அஷ்டன்னா 8, பிரபந்தம்னா புஸ்தகம்.
8 புஸ்தகங்களும் எழுதினார். தமிழ் வித்வான் அளவுன்னு இல்லை. ஒரு பாட்டு எழுதினார்னா காவிரி 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 காவிரின்னு வரும் 4 வரியிலையும். நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க நம்ம காவிரி ஆறுன்னு, அதான் இல்லை. ஒரு இடத்துல காவிரி அப்படின்னா அழகிய சோலைகள் வளரக்கூடியன்னு அர்த்தம். அப்படி 4 இடத்துலையும் 4 வேறு அர்த்தம் வரும். அந்த மாதிரி ஸ்லேடையாக அமைச்சு பாடுவார். சும்மா மடை திறந்த வெள்ளம் மாதிரி தட 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 தடன்னு தமிழ் கவி. யார் யாரையோ பற்றி பேசுகிறோம். இப்போ நாம் அவரை பற்றி யாரும் பேச காணோம். இந்த அஷ்டபிரபந்தத்தை பாடிய அவருக்கு அழகிய மணவாள தாசர் என்று ஒரு பெயர் உண்டு. பிள்ளை பெருமாள் ஐயங்காருங்கிறது உலகியல்ல அவரை கூப்பிடுறது. இந்த ஐயங்காருங்கிற வார்த்தை இப்போ சொன்னால் வெறிக்கிறாங்க. ஐயங்காரா வேண்டாம், அவன் தள்ளு அப்படி சொல்கிறாங்க. ஆனால் அந்த காலத்தில் 5 அங்கங்கள் உடையவன் ஐயங்கார். 5 + அங்கம் + ஆர். பஞ்சசம்ஸ்காரம் பண்ணும்போது 5 சடங்குகள். முதல்ல பேர் மாற்றுறாங்க, தாசநாமம் வைக்கிறாங்க, ஊர்துவ புண்டம் வைக்கிறாங்க, அப்புறம் மந்திர உபதேசம் ஆகுது. இந்த மூர்த்தி தான் நீ தியானம் பண்ணணும்னு குரு எடுத்து கொடுக்குறாரு. இப்படியெல்லாம் வருது. இந்த 5 அங்கங்களை கடைப்பிடிக்கிறவர்கள் ஐயங்கார். அதுதான் பல பேருக்கு அது தெரியறதில்லை. இந்த பிள்ளை பெருமாள் ஐயங்கார் எழுதின அஷ்டபிரபந்தத்தை படிச்சுக்கிட்டு இருக்கிற போது அதுக்கு உரை எழுதினவர் ஒரு இடத்துல எழுதுகிறார், இந்த இடத்துல அழகிய மணவாள தாசர் காலாழ்ந்து போகிறார் அப்படின்னு. நான் பார்த்தேன், இதை எழுதினது பிள்ளை பெருமாள் ஐயங்கார்னு போட்டிருக்கு. இந்த அழகிய மணவாளதாசர் எங்கேருந்து வந்தார், பேர் யார், ஒரே குழப்பமாக இருக்குது. இன்டர்நெட் ஆன் பண்ணி கூகுளில் சர்ச் பண்ணான். அவன் சொல்கிறான், பிள்ளை பெருமாள் ஐயங்கார் ஏகேஏ அழகிய மணவாள தாசர். இப்போ அடுத்த சந்தேகம், ஏகேஏன்னா என்ன, இது என்ன பண்ணுறதுன்னு அதுக்கு டிக்ஷனரியை புரட்டுனா ஆல்சோ நோன் ஆஸ் ஏகேஏ, ஆல்சோ நோன் ஆஸ் பிள்ளை பெருமாள் ஐயங்கார், ஆல்சோ நோன் ஆஸ் அழகிய மணவாள தாசர். அப்போ தான் எனக்கு சந்தேகம் தெளிஞ்சுது, ஓஹோ 2 பேர் இருக்கா அவருக்குன்னு. இவர் ராமானுஜர் காலத்தை சேர்ந்தவர். அஷ்டபிரபந்தம் 8 பிரபந்தங்கள் பாடியிருக்கார். இவருக்கு ஸ்ரீரங்கத்தில் ரொம்ப ஈடுபாடு. ரங்கநாதர் மேலே 100கணக்கில் பாட்டு பாடினார். திருப்பதி சீனிவாசனுக்கு கொஞ்சம் பொறாமை வந்துடுது. ஒரு நாள் இவர் கனவில் தோன்றி, ஓய் என்னையா ரங்கநாதனையே பாடிக்கிட்டு இருக்கீர், நம்ம மேலே 2 பாட்டு பாடியா அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு இவர் சொன்னாராம், அரங்கனை பாடிய வாயால் இந்த குரங்கனை பாட மாட்டேன். மந்திபாய் வேங்கட மாமலைன்னு சொல்கிறாங்களே திருப்பதியில், குரங்குகள் அதிகம். உனக்கு பாட்டெலாம் கிடையாது போ அப்படின்ட்டு. நம்மாழ்வார்கிட்ட 108 திவ்யதேச பெருமாளுக்கு கெஞ்சுவாங்களாம் வந்து, எனக்கு பாடு எனக்கு பாடுன்னு. இவர் வச்சதான் சட்டம். சிலருக்கு பாடுவார், சிலருக்கு பாட மாட்டல. அப்புறம் இவருக்கு ஒரு வயிற்று வலி உண்டு பண்ணி அதை குணப்படுத்தி, இந்த குணமாகணும்னா என் மேலே பாடுன்னு சொல்லி மிரட்டி வாங்கினார். இந்த பள்ளிக்கூடத்து பிள்ளைகள்லாம், நான் இன்றைக்கி இப்போ வீட்டு பாடம் செய்யணும்னா எனக்கு சாக்லேட் வாங்கி கொடு, இன்னமும் இவன் படித்தா நமக்கு நன்மைங்கிற மாதிரி பேசுவான். அப்புறம் அவர் திருவேங்கடத்து மாலை என்று திருப்பதி மேலே பாடினார். அப்பவும் அவருக்கு இஷ்டம் இல்லை. 8 புஸ்தகத்தில் மெஜாரிட்டி ஸ்ரீரங்கம் தான். ஸ்ரீரங்கம் என்பது வைணவர்களுடைய தலைநகரம். இங்கே இருக்க வழக்கு தெரியுமோ இல்லையோ. இந்தியாவுக்கு டெல்லி தலைநகரம், அதுபோல் வைணவர்களுக்கு ஸ்ரீரங்கம் தலைநகரம். நீங்கள் திவ்யதேச யாத்திரை போகணுன்னா முதல்ல ஸ்ரீரங்கம் வரணும்.
மற்ற திவ்ய தேசமெல்லாம் போயிட்டு கடைசியில் மறுபடி ஸ்ரீரங்கம் வந்து முடிக்கணும். ஒரு மாலை கட்டினீங்கன்னா அப்படியே கட்டிகிட்டு வந்து கடைசியில் குஞ்சம் வைக்கிற போது அது மறுபடியும் ஜாயின் ஆகும். அதுபோல் ஸ்ரீரங்கம் வந்தால் தான் அது கம்ப்ளீட் ஆகுது. இந்த ஸ்ரீரங்கத்தில் ராமானுஜர் ஆயுள் காலத்தை கழித்தார். பராசர பட்டர், கூரத்து ஆழ்வார், ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் எல்லாம் இங்கே தான். ஒரு 12 வருஷம் ராமானுஜர் மாறுவேஷம் போட்டு மேலக்கோட்டையில் இருந்தார். அங்கேயும் பெருமாள் இருக்கார். மனசு திருப்திப்படல. ஐயோ ஸ்ரீரங்கத்துக்கு எப்போ போவேன், ஸ்ரீரங்கத்துக்கு எப்போ போவேன். இந்த பெருமாள் மேலே அவருக்கு அவ்வளோ. ஒரு பங்குனி உத்தரத்தன்று கதியத்திரையும் அவர் சேவித்தது இங்கே தான். அந்த காலத்தில் இந்த நாமதாரிகள் ஸ்ரீரங்கத்தில் எவ்வளோ கூட்டமாக இருப்பாங்கன்னு சொன்னால் எங்கே பார்த்தாலும் நாம இன்றைக்கே இருக்கிறா. அப்படி 2014 எங்கே பார்த்தாலும் நாமதாரி தான் ஸ்ரீரங்கத்தில். அன்றைக்கி ஒரே நாமதாரி தான். அதுவும் உபன்யாசம் நடந்துச்சுன்னா கூட்டம் பூரா அங்கே தான் இருக்கும். இன்றைக்கி சினிமா கொட்டகையிலையும் டிவி போட்டி முன்னாலேயும் உட்காந்துருக்கா. நம்பிள்ளின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் உபன்யாசம் பண்ணார்னா அப்படியே மகுடி முன்னால் பாம்பு மாதிரி எல்லாம் சொக்கி போவான். கூட்டம்னா கூட்டம், பயங்கர கூட்டமாக இருக்கும். ஒரு தடவை அவர் உபன்யாசம் முடித்த உடனே ஜனங்கள்லாம் எழுந்து கோயிலை விட்டு போகிறா. துமு 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 துமுன்னு கூட்டம். இந்த மைக்கெல்லாம் அப்போ இல்லை, வெறும் தொண்டை தான். இங்கே பேசினார்னா அங்கே கேட்கும். அவ்வளவு கம்பீரமான கார்வையான குரல். இந்த கூட்டத்தை பார்த்துட்டு அந்த ஊர் ராஜா சாமியை சேவிக்க வந்தவன், இன்றைக்கி என்னையா ஸ்ரீரங்கம் கோயிலில் விசேஷம், எனக்கு யாருமே சொல்லி அனுப்பலையே, இவ்வளோ கூட்டம் வருது அப்படின்னு. அப்போ ஒரு மந்திரி சொன்னானா, இவங்கள்லாம் பெருமாளை சேவிக்க வந்தவங்க இல்லை, நம்மளே உபன்யாசம் கேட்க வந்தவங்க. அப்படியா, ஒரு மனுஷன் பேச்சுக்கு அவ்வளோ எஃபெக்டாக இருக்குது என்று ஆச்சரியப்பட்டு, அன்னையிலேருந்து கூட்டம் நிறையா கோவிலை விட்டு வெளியே போச்சுன்னா அவன் கேட்பானா, நம்பிள்ளை கோஷ்டி குலைந்ததோ பெருமாள் கோஷ்டி குலைந்ததோ அப்படின்னு கேட்பான். ஏன் எல்லாம் பெருமாளை பார்த்து போகிறாங்களா, இல்லை நம்பிள்ளை உபன்யாசம் கேட்டு போகிறாங்களா சொல்லப்பா. பெருமாளுக்கு ஈக்குவல் ஆகிட்டார் அவர். சகல ஜாதியினரும் வர்ணபேதமின்றி அங்கே உட்காந்து கேட்பாங்க. அவர் உபன்யாசம் நடக்கிற போது பெருமாள் திருவீதி புறப்பாடு கண்டார்னா இங்கே உட்காந்துருக்கிறவங்க பெரிய நியூசன்ஸாக இருக்குது இந்த பெருமாளோட அப்படிம்பாங்க. யார் கேட்டால் அவங்க வர சொல்லி அந்த பக்கம் கொண்டு போகப்பா அப்படிங்க. அவ்வளவு தூரம் சத்து விஷயங்களில் மக்களுக்கு ஈடுபாடு இருந்தது. அன்றைக்கி மனுஷன் வந்து கண்ணாடி இல்லாமல் இருந்தான், காதில் ஹீலிங் எய்டு இல்லாமல் இருந்தான், சர்க்கரை வியாதி இல்லாமல் இருந்தான், உப்பு வியாதி இல்லாமல் இருந்தான். நல்ல ஆரோக்கியமான சரீரம், அமைதியான வாழ்க்கை, பஞ்சம் பசி இல்லாமல் வயக்காடில் நல்லா விளைஞ்சி அமைதியான வாழ்க்கை. என்றைக்கு நம்ம டிவி போட்டு வீட்டுக்குள்ளே கொண்டாந்து வச்சோமோ அன்றைக்கி சனி பிடிச்சது. முன்னையெல்லாம் சினிமா பார்க்கணுன்னா நீங்கள் வந்து முகம் கழுவிட்டு அது குளிச்சுட்டு மூஞ்சிக்கு பவுடர் போட்டுட்டு போகணும். சினிமா தியேட்டருக்கு நீங்கள் போகணும். இப்போ சினிமா உங்கள் வீட்டுக்கு வந்துருச்சு. அதில் என்ன ஆகுது, ஜப்பானில் அதுக்கு இடியட் பாக்ஸ்னு பேர். அதை பார்க்குறவங்களாம் இடியட் ஆகிடுவான். கோச்சிக்காதீங்க. 8 மணி நேரம் 10 மணி நேரம்லாம் டிவி பார்க்குறவங்க இருக்காங்க. அதில் சில பேர் திங்கக்கிழமை சீரியல் பார்ப்பாங்க, செவ்வாய்க்கிழமை சீரியல் பார்ப்பாங்க, வாரம் பூரா சீரியல் பார்த்துட்டு அன்னன்னைக்கு சீரியல் ஆரம்பிக்கிற போது விட்ட இடம் எது அப்படின்னு கரெக்டாக சொல்லுவாங்க. மாமனாரை மருமக அரைஞ்சா போன வாரம், இப்போ அடுத்து அவன் என்ன செய்கிறான் பார்ப்பான். நீங்கள் இந்த சீரியலுக்கு விளம்பரம் கொடுப்பான் பார்த்துருக்கீங்களா, எல்லாம் சொல்லி வச்சாப்புல இருக்கும். திடீர்னு ஒருத்தி அரைவான், திடீர்னு வந்து டென்ஷனாக பார்ப்பான், நீ வீட்டை விட்டு வெளியே போகும்பான். இப்படி தான் எல்லாம் வந்து ஆஃப் பேக்குடு, அரை வேக்காடு தத்துவங்கள்.
அண்ணன் பொண்டாட்டி அரை பொண்டாட்டியான், இப்படி ஒரு தத்துவம் சொல்கிறான் டிவி சீரியலில். இப்படிலாம் வருது. மனுஷங்க கரப்ட் ஆகிட்டான் அப்படி. அது இருக்கட்டும். இப்போ இந்த பிள்ளை பெருமாள் ஐயங்காருடைய அஷ்டபிரபந்தத்தை ஆச்சாரியர்கள் அனுசந்திப்பார்கள் ஆர்வத்தோடு. அடியனுடைய ஞானாசிரியர் அடிக்கடி இதை பற்றி சொல்வார். மனுஷன் எப்படி பாடியிருக்கான் பார்த்தியா அப்படின்னு. அந்த 8 புஸ்தகமும் சேர்த்தா இவ்வளோ பெருசாக இருக்கும், தலானி மாதிரி. அதெல்லாம் கொண்டு வர முடியாது. இந்த ஆச்சாரியர்கள் அனுசந்திக்கக்கூடிய அந்த அரங்கனை பற்றி சுவை உணர ஒரு 2 பாசுரங்கள் சொல்கிறேன். திருவரங்க கலம்பகம் என்ற நூலிலே 19வது பாட்டு. கேசவனையே செவிகள் கேட்க, திருவரங்கத்து ஈசனையே சென்னி இறைஞ்சிடுக, நேசமுடன் கண்ணனையே காண்க இரு கண், இணர்கொள் காயாம்பூ வண்ணனையே வாழ்த்துக என் வாய். தன்னுடைய உறுப்புகள் எல்லாம் ரங்கநாத பெருமாளை வழிபடுறதுக்கு தான் அப்படின்னு நினச்சார். கேசவனையே செவிகள் கேட்க, காது எதுக்குடா கொடுத்துருக்கான் அப்படின்னா சினிமா கச்சேரி கேட்குறதுக்கு இல்லை, பெருமாளுடைய புகழ் எங்கேயாவது யாராவது பேசினாங்கன்னா போய் உட்காந்து கேட்குறதுக்கு. கேசவனையே செவிகள் கேட்க. கண்ணுக்கு அதே மாதிரி சொல்கிறாரு, காதுக்கு அதே மாதிரி சொல்கிறாரு, வாய்க்கு அதே மாதிரி சொல்கிறாரு. இறை வழிபாட்டுக்கு என்று ஏற்பட்ட இந்த பஞ்சேந்திரியங்களை அதை தவிர பாக்கி எல்லா விஷயங்களுக்கும் பயன்படுத்துகிறோம். பஸ்ஸில் போகிற போது பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று மாட்டியிருப்பான், என்னமோ அஸ்ட்ரோநாட் மாதிரி, ராக்கெட்டில் போகிறவங்களாம் மாட்டின மாதிரி மாட்டிக்கிட்டு தலையாடி இருப்பான். அவன் கண்டக்டர் வந்து, யோ டிக்கெட்டை வாங்கிட்டு தலையாட்டியா, எங்கேயா போய் தொலைகிற அப்படின்வான். அப்படின்ட்டு ஏறின இடத்தே சொல்லுவான். பாண்டிச்சேரி ஏறியிருப்பான், பாண்டிச்சேரி போகணும் அப்படின்னு. அப்போ இறங்கி இந்த பக்கத்து பஸ்ஸை பிடிச்சி போ அப்படின்னு. இந்த காது ஒரு மணி நேரம் பஸ்ஸில் சினிமா பாட்டு கேட்கலைன்னா வலிக்குது. அதுக்குன்னு ஒரு கருவி கண்டுபிடிச்சிருக்கான். இங்கே சர்க்குலராக ஒரு பொட்டி. இப்படி செல்ஃபோனில் பார்த்தீங்கன்னா சினிமா, செல்ஃபோனில் பார்த்தா பாட்டு. பகவானை கேட்குறதுக்காக இந்த காதுகளை எவ்வளவு நேரம் பயன்படுத்தி இருக்கிறோம். டைரியில் எழுதிப்பார், இன்றைக்கி சத்துவ விஷயங்களை கேட்குறதுக்குன்னு 1 மணி நேரம் என் காதுகளை பயன்படுத்தினு எழுதிக்கிங்க. ஏறக்குறைய சாக போகிற நேரத்தில் கூட்டி கணக்கு பாருங்கள். கணக்கு பார்த்தா அங்கே ஒன்றும் மிஞ்சாது, ரொம்ப கம்மியாக இருக்கும். காஞ்சி பெரியவர் இருக்காரே, அவர்கிட்ட ஒரு தாய் மகனை கூட்டிக்கிட்டு வந்தது. மகனுக்கு வயசு 20 ஆச்சு. சாமி பிறவியிலேயே எனக்கு கண்ணு இல்லை. அந்த அம்மா என்ன நினப்பில் வந்துச்சுன்னா, இவர் மனசு வச்சா கண்ணு வந்துடும்ட்டு. அவர் சொன்னாராம், கடவுளுக்கு நன்றி சொல்லுமா அப்படின்னாராம். என்றால் இவர் வெறுப்பேற்றுறாரு. ஏன் சாமி அப்படி சொல்கிறீங்க? கண்ணு 2 இல்லைன்னா கண்ணுனால் செய்கிற பாவம் அவனுக்கு இல்லை. இன்றைக்கி கண் படைத்தவன்லாம் என்ன பண்ணுறான்? கண்ணாடி இல்லாதவன்லாம் கண்ணாடி போடுறான், கண்ணாடி போட்டவன்லாம் பவரை மாற்றுறான். ஏன்? சினிமாவை பார்த்து பார்த்து பார்த்து, டிவி பார்த்து பார்த்து. ஒரு பொண்ணுக்கு எனக்கு தெரியும், கண்ணில் நீர் வடியும். டாக்டர் சொல்லிட்டார் பியாண்டு க்யூர் அப்படின்றார். அப்படி என்ன காட்டுறான் சினிமாவில்? ஓவியமா? ஆம்பளை பொம்பளை கட்டி பிடிக்கிறது, ஆபாசமான கதைகள். அதெல்லாம் இல்லாமல் பகவானை சேவிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இருக்க வேண்டும். அதுதான் காஞ்சி பெரியவர் சொல்கிறார், இந்த உறுப்புகள் இறைவனுக்காக ஏற்பட்டவை, நீங்கள் எவ்வளவு தூரம் அதை அப்படி பயன்படுத்துகிறீர்கள் கேள்வி. இங்கே சொல்கிறாரு, கேசவனையே செவிகள் கேட்க.
எளிய தமிழ். திருவரங்கத்து ஈசனையே சென்னி இறைஞ்சிடுக. சென்னினா தலை. தலை வணங்கி கும்பிடுறதுங்கிறது ரங்கநாத பெருமாளை மட்டும்தான். இந்த காலத்தில் அவரை கும்பிட்றாப்புலே இல்லை. ஸ்ரீரங்கத்துக்காரங்க சொல்கிறாங்க, ரங்கநாதர் ஓடியாக போயிடுறாரு, நல்லா ஸ்ட்ராங்காக போட்டு பூச்சிருக்காங்க. அடுத்த மாதம் பார்த்துக்குவோம், அடுத்த வருஷம் பார்த்துக்குவோம். இப்போ என்ன அவசரம்? எனக்கு ஒரு ஆளை தெரியும், அவன் கீழ் திருப்பதியில் சொந்த வீடு வச்சுருக்கான், அவன் மேல் திருப்பதிக்கு போனதில்லை. ஏண்டா அப்படின்னா, அது சாகிறதுக்குள்ளே ஒரு நாள் பார்த்துக்கலாம். என் பேர் திருப்பதியில் தானே இருக்கிறோம். அப்போது வணக்கத்திற்குரியவன் அவன் ஒருவனே. நாம் என்ன பண்ணுறோம்? யார் மூலம் நமக்கு ஃபேவர் கிடைக்குமோ அவங்கள கும்பிடுறோம். சில பேரை தலைக்கு மேலே கும்பிடுறோம். தேர்தலில் யாரோ ஒருத்தர் நிற்கிறாருன்னா அவர் சார்பில் ஓட்டு கேட்க வந்தவன், தாய்க்குள்ளமே உங்கள் குழந்தை, அவரை காப்பாற்றுங்கள், இப்படி கும்பிட்டுக்கிட்டு கும்பிடு போட்டே காணடிக்கிறாங்க. யாரை வணங்கலாகாதோ அவர்களை வணங்குகிறோம். ஒரு பாட்டு, பட்டினத்தாரோ அருணகிரிநாதரோ, ஒரு சாவு வீட்டில் செத்து போனவங்க மேலே விழுந்து ஒருத்தன் அழுகுறான், ஐயோ போயிட்டியே அப்படின்னு. அதுக்கு அவர் பாடுறாரு, இன்றைய பிணத்தின் மேல் நாளைய பிணம் விழுந்து அழுகிறது. அட நீ எங்கே தாடா போக போகிற? என்னமோ நீ பெருமனட்டாக இருக்கிறதுக்கு டிக்கெட் வாங்கின மாதிரியும் அவன் மட்டும் போயிட்டா மாதிரியும். எங்கள் பாண்டிச்சேரியில் சுடுகாடு கருவடி குப்பம்ங்கிற இடத்துல இருக்குங்க. அங்கே நீங்கள் பணத்தை எரிக்கிறதுக்கு தான் போகிறீங்க, வேறு எதுக்கும் போகிறதில்ல. போகிறதுக்கு நல்லாவும் இல்லை, அது பிக்னிக் ஸ்பாட்டா? அங்கே ஒரு பணத்தை எரிக்கிறதுக்கு போனீங்கன்னா பெருசாக எழுதி போட்டிருக்கான், என்ன, இன்று இவர் நாளை நீ. போனவெல்லாம் வயிறு கலங்கி கதி கலங்கி வருவான். ஏன்டா அவனே நாளை குறிச்சிட்டானா நமக்கு? அப்போது நாளைய பிணங்கள் தான். ஒன்றும் இல்லை, எனக்கு வயசு 25 தான், எனக்கு சாவு இப்போதைக்கு இல்லை, நான் ஆரோக்கியமாக இருக்கேன், ஜிம்முக்கு போகிறேன் ஆகுன்னு சொல்கிறவன் ரோடை கிராஸ் பண்ணும்போது ஒரு லாரி வந்து ஏறிச்சுன்னா அவன் கதை முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். லாரி ஏறும்போது வாலிபனா வயோதிக நான் பார்த்தா ஏறுது. சாவு எப்போ வரும்னு சொல்ல முடியாது. அதனால நாளை தள்ளி போடாமல் ரங்கநாதனை வணங்குங்கள் அப்படிங்கிறாரு. நேசமுடன் கண்ணனையே காண்க இரு கண். இந்த கண் வந்து கண்ணனை பார்ப்பதற்குத்தான் பயன்பட வேண்டும். பார்த்தா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும். அந்த ரசம் வேணும், அந்த ஈடுபாடு வேண்டும். வைணவர்களுக்கு தெரியும், வைணவர்களில் சிலருக்கு தெரியும் ஒரு கதை. பிள்ளை உறங்காவலிதாசன் ஒருத்தர் இருந்தார். அவரை தனுர்தாசர்னு சொல்லுவாங்க வடமொழியில். ஒரு நாள் ராமானுஜர் தன்னுடைய சிஷ்ய கோஷியோடு பவனி போய்கிட்டு இருக்கார் வீதியில். அப்போ இவருடைய கியூ வரிசை ஸ்டாப் ஆகிடுச்சு. காரணம் என்னன்னா, ரோட்டில் 2 பேர் கிராஸ் பண்ணுறாங்க. ஒருத்தர் இந்த ஆள், அவர் கையில் கொடை, அந்த கொடை யாருக்குன்னா ஒரு பொம்பளைக்கு பிடிச்சிட்டு போகிறார். ராமானுஜர் கேட்டார், யார் இவன் பொம்பளைக்கு கொடை பிடிச்சிட்டு போகிறான் அப்படின்னு. ஐயோ சாமி, அதை ஏன் கேட்குறீங்க, அந்த பொம்பளை பேர் பொண்ணாச்சு, அவன் மேலே இவனுக்கு மோகம், அவளே கதின்னு கிடக்கிறான், நல்ல ரெஸ்லிங் மல்யுத்த வீரன், உடம்பை வீணாக்கிக்கிட்டு இருக்கான் அப்படின்னோடனே, அப்படியா கொஞ்சம் அவனை கூப்பிடுங்க, போய் சாமி கூப்பிட்றாரு அப்படின்னா. யோ சாமியார்லாம் என்ன இருக்கியா கூப்பிட்றாங்க, எனக்கு சாமியாருக்கும் வேலை இல்லையா அப்படின்னு.
வந்து ஒரு நிமிஷம் என்னென்னு கேட்டு போங்க. வந்தார் ராமானுஜர்கிட்ட. என்ன சாமி கூப்பிட்டுக்கலாம்ல? ஆமாப்பா, அந்த பெண்ணுக்கு நீ கொடை பிடிச்சிட்டு போறியே, உனக்கு கொடை பிடிக்க மாட்டேங்கிறிய, என்ன காரணம்? என்ன காரணமா? அந்த பொண்ணோட முகத்தை பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு எங்கே தெரியும்? நார்மல் துண்டை கட்டிக்கிட்டு பவதி பிச்சாந்தேன்னு பிச்சை எடுக்க தான் தெரியும். அவள் கண் இருக்கே கண், அது ஒன்றையே நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் செத்தீங்க. அந்த அழகு பிம்பத்தினுடைய அழகு குலையக்கூடாது என்பதற்காக நான் குடைப்பிடிக்கிறேன். சரி, இதை விட அழகான ஒரு பொண்ணு நீ பார்த்தா என்ன பண்ணுவேன்? இதை விட அழகான பொண்ணு உலகத்தில் இருக்க முடியாது சாமி. நானும் பார்த்துட்டேன், சேர சோழ பாண்டிய தேசங்களெல்லாம் பார்த்துட்டேன். சரி, பொண்ணு இல்லை, ஒரு நபர், அவர் கண் இதை விட அழகாக இருந்தால் என்ன பண்ணுவேன்? அப்போ இவர் கேட்டார், லந்து பண்ணுறீரா? நான் பாடு கொடை பிடிச்சிட்டு போய்கிட்டு இருக்கிறேன், உமக்கு என்னையா? எவனுக்கு கண் அழகாக இருந்தால் எனக்கு என்ன? அப்படி இல்லைப்பா, நான் ஒரு ஆள் கண்ணை காட்டுறேன், அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீ கொடை பிடி. இவருக்கு கியூரியாசிட்டி, யார் அந்த ஆள்? வாங்க உடனே போகலாம். பொண்ணாச்சி வீட்டுக்கு அனுப்பிட்டு இவர் வந்தார். ராமானுஜர் நேராக ஸ்ரீரங்கத்துக்கு வரார். இந்த ஸ்ரீரங்கத்தில் நடக்கிற கதை தான் அது. இந்த ஸ்ரீரங்கம் எவ்வளவு மகிமை வாய்ந்தது, எவ்வளவு அற்புதங்கள் நடந்திருக்கின்றன. அங்கே நாம் வந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? நேராக சன்னதிக்கு கூட்டிகிட்டு போனார். ரங்கநாத பெருமாளை பார்த்தார். நான் சொன்ன ஆள் இவர் தான் அப்படின்னு. நபர்னு சொல்லிட்டு கல் சிலையை காமிக்கிறீர் ஐயா அப்படின்னு. அதுக்குள்ளே ராமானுஜர் மனசுக்குள்ளே, ரங்கநாதா, இந்த ஆத்மாவை திருத்தி பணிகொள்ளலாகாதா அப்படின்னார். ராமானுஜர் ஒரு பிரபத்தி பண்ணார்னா பெருமாள் சும்மா இருப்பாரா? நாம் போய் ரங்கநாத பெருமாளை விழுந்து விழுந்து கும்பிட ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. ராமானுஜர் அப்படி கேட்ட உடனே பெருமாள் என்ன பண்ணாரா, இவரை பார்த்து லேசாக அப்படி தலையை திருப்பி கண்கள் இப்படியும் அப்படியுமாக புரளும்படி ஒரு பார்வை பார்த்தாராம். அந்த கண் ஜீவனுள்ள கண். கண்ணில் ஒரு ஒளி இருக்குது தெரியுமா? நமக்கு எங்கே இருக்குது ஒளி? இருட்டு தான் இருக்குது. ஒரு வெள்ளைக்காரன் நான் பால் பிரண்டன் அப்படின்னா, அவன் இந்தியாவை பற்றி புஸ்தகமாக படித்து விட்டு திடீர்னு சொத்தை புறம் விற்று இந்தியாவுக்கு வந்துட்டான், பாம்பேக்கு வந்தான். இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒளி படைத்த கண் இருக்குமாம்ல. தேடினா பாம்பேயில் பூரா இருளடிச்சு போய் கிடக்குறானுங்க. அதில் ஒருத்தன் சொன்னான்னா, தமிழ்நாட்டுக்கு போய்யா, அவன் தான் வெறும் கத்திரிக்காய் முருங்காய் இதுன்ட்டு கிடக்குறான், நாங்கள் எல்லாம் சாப்பிடுவோம், அங்கே நீ தேடுற ஆள் இருக்கலாம்னு தமிழ்நாட்டுக்கு வந்தான். சில பேர் காஞ்சி சங்கராச்சாரியர் போய் பாருங்க, பெரியவர் அப்படின்னு போய் பார்த்தான். அவர் வெள்ளைக்காரன் எப்போவுமே ஓப்பனாக பேசுவான். சுவாமிஜி, கண்ணில் ஒளியுள்ள ஆளை தேடி வந்தேன். நான் எதிர்பார்த்ததில் ஒரு 80% உங்கள்கிட்ட இருக்குது, இன்னும் 20% இல்லை. அப்படி ஆள் யாராவது இருக்கிறாங்களா? அவர் கோவிச்சுக்கல. ஓ, நீ என்ன எதிர்பார்க்குறேன்னு தெரியுது, நேராக திருவண்ணாமலை போ, அங்கே ரமண மகரிஷின்னு ஒருத்தர் இருப்பார், அவரை பார்த்துட்டு உனக்கு திருப்தி இல்லைன்னா இங்கே வா அப்படின்னு. அவன் வந்தான். வேர் இஸ் ரமண மகரிஷி அப்படின்னு தேடினா, வழி காட்டினாங்க, போனான். ரமண மகரிஷியை பார்த்தாரு, ஒரு பார்வை தான் பார்த்தாரு, தட்டார்னு காலில் விழுந்துட்டான். ரமண மகரிஷி தவிடு மாதிரி இருப்பார், ஒல்லியாக, ஊதுனா பறந்துடுவார். ஆனால் கண்ணில் தெரிகிற ஒளி, அன்னையிலேருந்து சாகிற வரைக்கும் அவருக்கு தாசனாக இருந்தான். விவேகானந்தர் கண்ணில் அந்த ஒளியை பார்க்கலாம், ராமகிருஷ்ணர் கண்ணில் பார்க்கலாம். இந்த காலத்து ஆளுகளை சொல்கிறேன், ஃபோட்டோஸ் பாருங்கள். அந்த ஒளி படைத்த கண்
பரமாத்மாவுக்கு எப்படி இருக்கும்? 14 உலகங்களுக்கும் அதிபதி. அந்த கண்ணில் தெரிந்த நளினம் லாகவம். உடனே அவர் என்ன பண்ணார்? ரங்கநாதா நாராயணா கோவிந்தான்னு கத்திரி கீழே விழுந்தவர் தான். சாகிற வரைக்கும் எந்திரிக்கலை. பெருமாளுக்கு தொண்டு செய்வதே லட்சியமாய் வாழ்ந்தார். பொன்னாச்சி மேலே இருந்த மோகம் மாறியது. அப்போது ரங்கநாதனை பார்க்க வேண்டிய முறைப்படி பார்க்க வேண்டும். சும்மா போய் பார்த்தா உங்களுக்கு ஒரு கல் மாதிரி தான் தெரியும். அது பேசும் தெய்வம் என்று உணர வேண்டும். அதான் சொல்கிறாரு, நேசமுடன் கண்ணனையே காண்க இரு கண், இணர்கொள் காயாம்பூ வண்ணனையே வாழ்த்துக என்னுவாய். காயாம்பூன்னு ஒரு பூ, ஏறக்குறைய பெருமாளுடைய நிறம், ஒரு ப்ளூயிஷ் பிளாக். அந்த நிறமுள்ள அந்த பெருமாளையே வாழ்த்த வேண்டும் என் வாய். வாய் பேசுனா நல்ல விஷயங்களை பேசணும். நாக்குன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதுக்கு சாமுதிரிகா சாஸ்திரத்தில் என்ன பேர் வச்சுருக்கான்? வாணி விலாசம். சரஸ்வதி குடியிருக்கிற வீடு. யானைக்கு எவ்வளோ பெரிய உருவம் இருக்குது, வாயை திறந்து கொட்டாய் விட்டால் நாக்கு இம்மா நீளம் வரும். முதல்ல மாடு நாக்கு நீளமாக இருக்குது, ஆனால் ஒரு வார்த்தை பேச சொல்லுங்க. பேசக்கூடிய ஆற்றல் மனிதன் ஒருவனுக்கே உண்டு. கிளி வந்து சொல்லி கொடுத்தா பேசும், அவ்வளோதான். அப்படி ஒரு அற்புதமான பெருமையை மனிதனுக்கு கடவுள் கொடுத்துருக்கிறார். அதை நாம் எதுக்கு பயன்படுத்துகிறோம்? மெட்ராஸில் கொத்தவால் சாவடி பக்கம் போய் பாருங்கள். என்ன நைனா நம்ம கையில் ராங் பண்ணுறியா? நான் யார் தெரியுமா? டங்குவார் அந்த போ. அவன் பேசுகிற பேச்சு சகிக்காது, காதில் பொத்திக்கிறான். கெட்ட வார்த்தையெல்லாம் அகர வரிசைப்படி பேசுவான். ஆணவில் ஆரம்பித்தா ஆணவிலே பேசுவான், காணாவில் ஆரம்பித்தா காணாவிலே பேசுவான். கைத கஸ்மலம் மூதேவி என்னமோ பேசுவான். இந்த கஸ்மாலத்தை பற்றி ஒரு ஆராய்ச்சி. கஸ்மாலம்னா என்ன யான்னு கேட்டேன். எங்கள் தமிழ் வாத்தியார், ஏய் போடா கஸ்மாலம், எனக்கு ஒன்றுமே தெரியல. அகராதியில் இல்லை கஸ்மாலம். தமிழில் இப்படி பல வார்த்தை. பேமானி, அது என்ன பேமானின்னு? நான் இதை ஆராய்ச்சி பண்ணாமல் விடுறதில்லை. அருணகிரிநாதன் நினைக்கிறேன், அவர் கஸ்மாலம்னு பாடியிருக்கார். என்னடா கஸ்மாலம் இப்படி இருக்குது அப்படின்ட்டு ஆராய்ச்சி பண்ணால், கல்மஷம் என்ற வட சொல் உருதுவுக்கு கஸ்மாலம் என்று போய் அன்றைக்கி முகலாயர் ஆட்சி இருந்த காலமாதலாலே பேச்சு வழக்கிலே கஸ்மாலம் என்று வந்துவிட்டது. கெட்டவன் அர்த்தம். அதே மாதிரி பேமானிங்கிறான். அவனை கூப்பிட்டு, நீ பேமானின்னு சொன்னியப்பா, அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன வெறுப்பை காட்டுறதுக்காக அப்படி சொன்னேன்னா? போடா பேமானி, எனக்கு தெரியாது. உருதுல ஈமானி அப்படின்னா நம்பிக்கை உள்ளவன், கடவுள் நம்பிக்கை உள்ளவன் அர்த்தம். பே ஈமானின்னா கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் அர்த்தம். ஒரு முசல்மான் இன்னொரு முசல்மானை வைகிறதுக்கு போடா நாஸ்திக பயிலன்னு சொன்னால் அவன் ரொம்ப ரோஷப்படுவான். நம்ம ஊரில் நாஸ்திக பயிலன்னு சொன்னால் காலரை தூக்கி விட்டுக்குவான். அதனால் ஒருத்தனை பற்றி குறை சொல்கிறதா இருந்தால், அரே ஓ தோ பேமானி ஹை, क्यों उसे बात करता है அப்படிமா. அப்போ பேமானிங்கிற வார்த்தை அப்படி தான் ஏற்பட்டது. அதே மாதிரி தமிழில் இருக்கக்கூடிய வசவு வார்த்தைகள் எல்லாத்துக்கும் ஒரு ரூட் இருக்குது. இதெல்லாம் படிக்க வேண்டியவன் எம்ஏ பிஹெச்டி பண்ணுறவன் அவன் படிக்கிறது இல்லை. ரிச்சாக்காரனும் குதிரை வண்டிக்காரனும் மரத்தடி மாணிக்கம் ரயிலடி ரங்கன் இவனுக்கு பிடிச்சிக்கிட்டாளுங்க, கண்டபடி வைறானுங்க. அவனோட ஈடு கொடுத்து நம்மளால் பேச முடியலை. நீங்கள் மெட்ராஸில் ஒரு ரிச்சாக்காரனோட சண்டைக்கு போங்க, அவன் ஆரம்பிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க பொரிகிறதுக்கு, உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. மிஞ்சி போன ராஸ்கல், இடியட், ஃபூல், ஸ்கவுண்ட்ரல்
அவ்வளோதான் உங்கள் ஆத்திரம், அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. அவன் பாட்டுக்கு எடுத்து விடுவான். இந்த வாய் இப்படி அற்ப காரியங்களுக்கு பயன்படுகிறது. வீண் பேச்சு, தீயவர்களை பற்றி, துஷ்டர்களை பற்றி, கெட்ட விஷயங்களை பற்றி பேசுகிறது. சத் விஷயங்களை பேச வேண்டும். அதான் சொல்கிறாரு, கண் இணர் காண்க இரு கண் இணர்கொள் காயாம்பு, கொத்தாக இருக்கக்கூடிய காயாம்பு வண்ணன், அது நிறமுள்ள அந்த பெருமாளை வாழ்த்துக என் வாய் என்று தன்னுடைய பஞ்சேந்திரியங்களுக்கு ஒரு உத்தரவு போடுறார். ஏ தலையே நீ கண்ட பயலுக்கு வணங்காத, ஏ வாயே நீ எல்லாரையும் பற்றி பேசாத என்று உத்தரவு போடுறார். அடுத்து திருவரங்க கலம்பகத்திலே 61ஆம் பாட்டு, கொஞ்சம் எளிமையாக சுவையாக இருக்கக்கூடியதை மட்டும் எழுதிட்டு வந்திருக்கேன். ஆனந்தமாய் அரங்கற்கே உயிர்கள் அடிமை என்று ஞானந்தனால் ஐம்பொறி வாசல் சாத்தி நற்றாளை பற்றி ஈனம் தரும் பற்று மற்ற என்றும் யான் எனது என்னும் அபிமானம் தவிர்ந்து இருப்பார்க்கு இதுபோல் இல்லை மா தவமே. தவம் பண்ணுறேன்னு சொல்லி அவன் காட்டுக்கு போய் பட்டினி கிடக்கிறான். நான் ஒரு சுருக்கு வழி சொல்கிறேன், நீங்கள் பட்டினியெல்லாம் கிடக்க வேணாம், காட்டுக்கு போக வேணாம். உங்கள் ஐம்பொறிகளை அடக்குங்க, பெருமாளை தியானிங்க. அதுக்கு மிஞ்சின தவம் என்ன இருக்குது? ஆழ்வார்கள்லாம் அப்படி தானே. உங்களுக்கு தெரியும் திருமழிசை ஆழ்வாருடைய மகிமை. ஒரு மலையாளத்துக்கானவன் தான் காலில் விழுந்து கும்பிட்டான். ரசவாதம் தெரிஞ்சவன் ஒரு சின்ன வஸ்து எடுத்து இதை வச்சுக்கோங்க சாமி, உங்களுக்கு பண கஷ்டம் ஏற்பட்டால் இதை எந்த பொருளில் தேய்ச்சாலும் அது தங்கமாக மாறிடும். வேறு பார்த்தார், இவன் என்ன கொல்லம்பட்டில் ஊசி வைக்கிறான் அப்படின்ட்டு கையில் இப்படி அழுக்கு திரட்டினார். அதை விட ஓம் ரசவாத கொள்கையை விட இது 10 மடங்கு ஆற்றல் நிறைஞ்சது. இதை நீ வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்தான். அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு போனான். நம்ம நாட்டில் அல்கெமிஸ்ட்ரி என்று சொல்லப்படும் ரசவாதம் பிரசித்தியாகிறது. இந்த ஆழ்வார் திருமழிசை ஆழ்வாருடைய மூலதனம் என்ன ஸ்ட்ரெங்த்தில் அவர் அப்படி செஞ்சார்? பெருமாள் தியானம், அவ்வளோதான். ஒரு ஊரில் அவர் துஷ்டர் அப்படின்னு சொல்லி அவரை அவமானப்படுத்தின போது அக்கரங்கள் அக்கரங்கள் ஆவது என்று கொள்ளணும்னு ஒரு பாட்டு. அதில் உள்ளுக்குள்ளே இருக்கிற பெருமாளே கொஞ்சம் வெளியே காட்சி கொடுனோடனே அவர் நெஞ்சில் பெருமாள், பள்ளி கொண்ட பெருமாள் காட்சி கொடுத்தார். எல்லாம் பக்தி தான். பெருமாள் பக்தி அவருக்கு அவ்வளவு இருந்தது. அது மாதிரி நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் நடக்கும். ராமானுஜர் முதலிய மகான்கள் அப்படி வாழ்ந்தார்கள். நேரடியாக பேசியிருக்கிறார்கள். கனவில் பெருமாள் தோன்றுவார். அவருக்கு பிரச்சனை வந்த போதெல்லாம் பெருமாள் காப்பாற்றியிருக்கிறார். இந்த பக்தி வேணும். அதை நீங்கள் ஏற்படுத்தினீங்கன்னா அதுக்கு மிஞ்சின தவம் இல்லைங்கிறார். பக்தி என்றால் என்ன? பக்தின்னே சொல்கிறீங்களே, என்ன பண்ணுறது? பக்தியாக இருப்பான்னொடனே கண்ணு ரெண்டையும் இருக்க மூடி கை ரெண்டையும் சேர்த்து வச்சுக்கிட்டு நாராயண 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 நாராயண, இதுதான் பக்தி இல்லை. நைஷதம் என்ற ஒரு வடமொழி காவியம், அதில் நடன் தமயந்தி மீது காதலானான்ங்கிற இடத்துல கவிஞன் எப்படி பாடியிருக்கான்? நடனுக்கு தமயந்தி மீது பக்தி அதிகமானதுங்கிறான். பக்தினா ஈடுபாடு, வேற ஒன்றும் இல்லை. இப்போ உங்கள் மகனுக்கு பொட்டேட்டோ சிப்ஸ் வாங்கிட்டு போங்கன்னு தாராளமாக செய்வீங்க. உங்கள் ஒய்ஃபுக்கு சேலை வாங்கிட்டு போகணுன்னு சொன்னால் தாராளமாக செய்வீங்க. ஏன்னா அவங்க மேலே உங்களுக்கு பிரியம் இருக்குது. பெருமாளுக்கு ஒரு 100 ரூபாய்க்கு மாலை வாங்கிட்டு போங்கன்னா, ஐயோ பெருமாளுக்கு 100 ரூபா மாலை இருக்கியா, 30 ரூபாயில் வாங்கினா பத்தாதா? காரணம் என்ன? ஈடுபாடு இல்லை, பெருமாள் மேலே அன்பு இல்லை.
உலகத்து உறவுகளிலே, உலகத்து வஸ்துக்களிலே நாம் வைத்திருக்கிற அன்பு, அதில் 100ல் 1 பங்கு பெருமாள் மேலே நாம் வச்சுட்டா நீங்கள் கிடுன்னு ஆழ்வாராயிடுவீங்க. அன்புங்கிறது பலன் எதிர்பாராத பற்று. ஒரு குழந்தை இருக்குது, சாப்பிட மாட்டேங்குது. அப்போ தாயோ பாட்டியோ என்ன பண்ணுறா, டேய் காலில் விழுந்து கும்பிட்றா, சாப்பிட்றேன். சாப்பிட்ட உடனே என் ராசா, என் வயிற்றில் பால் வார்த்தை, நீ நல்லா இருப்பப்போ. இவன் சோறுதுன்னா இந்த அம்மாவுக்கு என்ன வந்துச்சு? காரணம் என்ன? பலன் எதிர்பாராத பற்று, அந்த குழந்தை மேலே இருக்கிற ஒரு ஈடுபாடு. ஆண்டாள் 100 தடவை அக்கார அரிசியிலுக்கிற பாசுரத்தில் அழகர்கிட்ட பாடுறா, 100 அண்டா நிறையா தயிர் சாதம், சர்க்கரை சாதம், வெண்பொங்கல்லாம் வைக்கிறேன். அதை நீ ஏற்றுக்கிட்டீன்னா இதுபோல் இன்னும் 100 மடங்கு நான் வைப்பேன். அப்படி தான் கேட்டாலே தவிர நான் கொடுக்குறத வாங்கிக்கிட்டு எனக்கு நான் இஷ்டப்பட்டதை கொடு அப்படி கேட்குறதில்ல. எத்தனை பேர் தேங்காயை உடைச்சிட்டு சாமிக்கிட்ட போய், சாமி இது 108வது காய், தேங்காய் விலை ஏறி போச்சு, அதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணுங்கள், ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு அது சாமி என்ன நினைக்கும்? அட பாவி, உன் தேங்காயும் வேணாம், நான் உனக்கு கொடுக்கவும் வேணாம், இனிமேல் தேங்காய் உடைக்காதடா. காமர்ஸ், வியாபாரம். அப்படி இல்லாமல் வாழாட்பட்டு நின்றீர் உள்ளீரேல் வந்து மண்ணும் மனமும் கொள்மீன் பெரியாழ்வார் சொல்கிறார். பகவானுக்கு கொடுக்கத்தான் நாங்கள் இருக்கமே தவிர அவர்கிட்டருந்து எதிர்பார்க்கறது ஒன்றும் இல்லை என்று சொல்லக்கூடியவர்களாக இருந்தால் என்கிட்ட வாங்க, என் குரூப்புக்கு. வேறு ஆளாக இருந்தால் புகுதல் ஒட்டோம், என் குரூப்பில் நீங்கள் சேர முடியாது. ஆனால் இதில் என்ன ஒரு மிஸ்ஃபார்ச்சூன்னா, அந்த 2வது கேட்டகரி தான் உலகம் பூரா இருக்குது. திருப்பதி பெருமாளுக்கு சூட்கேஸ் நிறையா பணத்தை கொண்டு போய் கொட்டுறான். சில பேர் பிஸ்னஸில் அவரை ஒரு பார்ட்னராக வேறு ஆக்கியிருக்கான். ஏன் அப்படிலாம் பண்ணுறேன்னு சொன்னால், லாபம் 10 மடங்கு வருதியா. குஜராத்லேருந்து ஒரு சேட்டு வந்தான், ஒரு சூட்கேஸ் தரந்தான், பணம் புதன்னு கொட்டுறான். எல்லாம் 500 ரூபா நோட்டு, 1000 ரூபா நோட்டு. क्या सेठ जी, क्यों इतने धन देते हैं विष्णु को? आपको विष्णु में इतना भक्ति है क्या அப்படின்னு கேட்டால், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, इसको हम पैसा देंगे तो वो वापस पैसा देता है दुगुना அப்படின்றான். அவனுக்கு வைஷ்ணவத்தை பற்றியும் தெரியாது, ராமானுஜரை பற்றியும் தெரியாது, ஆச்சாரிய ஹிருதயம்னா என்னென்னு தெரியாது, ஸ்ரீவச்சன பூஷணம்னா என்னென்னு தெரியாது, பகவத்கீதை கூட தெரியாது. ஆனால் திருப்பதி சாமிக்கு உண்டியலில் காசு போட்டால் நிறைய காசு வருங்கிற அந்த ஒரு கீதை தெரிஞ்சிருக்கு. பெரும்பாலானவருடைய மனப்பான்மை அப்படித்தானே இருக்குது. நான் இது கொடுக்குறேன், அது எனக்கு கொடு. அப்படி இல்லாமல் எனக்கு நீ ஒன்றும் கொடுக்காட்டி பரவாயில்ல, தண்டனை கொடுத்தா கூட பரவாயில்ல, நான் உன்னை நேசிப்பேன், உனக்கு நான் கொடுப்பேன் தான் என்கிற ஒரு மனப்பான்மை உங்களுக்கு ஆழ்வாருக்கு வந்த மாதிரி 100% வரணும்னு நான் சொல்லலை. ஏன்னா அப்படி சொன்னேன்னா அது ஐடியாலிசம். இவன் ரொம்ப வானத்தில் பறக்கிறான், இவன் முதல்ல அப்படி இருக்கானான்னு கேட்பான். 1%, 1/2% இருக்கணும். திருமழிசை ஆழ்வாருடைய திருவரசு கும்பகோணத்தில் இருக்குது, சாரங்கபாணி கோயிலுக்கு பின்னால். அந்த பட்டர் நமக்கு ரொம்ப வேண்டியவர். நீங்கள் என் பேர் சொன்னீங்கன்னா நல்லா சேவிச்சு வைப்பார். அவருடைய அனுபவம், அந்த கோவில் நிர்வாகிகள் ஏதோ காரணத்தில் அவரை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. இவரும் வேறு வழியில் என்ன சொந்த ஊருக்கு விவசாயம் பார்க்க போயிட்டார். வேறு அர்ச்சகரை வச்சுட்டாங்க. இவர் போய் சொந்த ஊரில் சாதம் போட்டு பருப்பு போட்டு சாப்பிட போகிற போது, ஆழ்வாரே பூந்தி சாப்பிட பிரியமாக இருந்தால் கூட பூந்தி பண்ணி முதல்ல உமக்கு கொடுத்துட்டு தானே நாங்கள் சாப்பிடுவோம். இப்போது சாதம் இருக்குது, யாருக்கு கொடுப்பேன்?
இவ்வளவு காலம் நான் ஊழியம் பார்த்ததுக்கு என்னை விரட்டி விட்டேன் இல்லையா? அப்படி தார தாரையாக கண்ணீர் வடிக்கிறார். அவருக்கு அப்ளிகேஷன் ஒன்றும் இல்லை, ஆழ்வாருக்கு தொண்டு செய்யக்கூடிய வாய்ப்பு போச்சு. என்ன ஆச்சுடான்னா, புதுசாக வந்த அர்ச்சகருக்கு ராத்திரி கனவில் என்ன வந்துச்சோ தெரியல, 2 நாளில் பெட்டி படுக்கை சுருட்டிட்டு வந்தாலும் ஓடிய போயிட்டார். இதுபோல் 40 அர்ச்சகர்களை வைத்தார்கள். 40 பேரும் ஓட்டம் தான், ஒருத்தராக இருக்கலை. அப்புறம் கடைசியில் அந்த கோயில் நிர்வாகி அவர் ஊருக்கு போய் நீங்கள் தானே வாங்க, அது என்னமோ தெரியல, ஒருத்தர் நிலைக்க மாட்டேங்கிறாங்க. காரணம் என்ன? பலன் எதிர்பாராத பக்தி. உங்கள் சொந்த உறவினர் அல்லது குடும்பத்தாருக்கு நீங்கள் எப்படி பலன் எதிர்பாராமல் செய்கிறீங்க? ஒரு மகனை ஒரு தகப்பன் ஊட்டி ஊட்டி வளர்க்குறான். ஒருத்தன் கேட்குறான், ஏன்டா நாளைக்கு இவன் உனக்கு துரோகம் பண்ணிட்டா என்ன பண்ணுவேன்? பண்ணிட்டு போகிறான், அப்படியா? ஏதோ அவன் நல்லா இருந்தால் சரி என்று தானே சொல்கிறாங்க. அது மாதிரி ஒரு எண்ணம், ஒரு 1% பெருமாள் மேலே உங்களுக்கு இருக்குமானால் அதுதான் பக்தி. அதை நீங்கள் இன்றைக்கி ராத்திரி அமைதியாக படுக்கையில் படுத்துட்டு யோசித்து பாருங்கள், எனக்கு பெருமாள் மேலே பலன் எதிர்பாராத பக்தி எத்தனை % இருக்குன்னு. பெரும்பாலானோருக்கு 0ன்னு தான் பதில் வரும். இவன் யார்? இவன் பாண்டிச்சேரிக்காரன் வந்து குழப்பி விட்டு போயிட்டான். நான் பாட்டுக்கு இத்தனை நாள் நிம்மதியாக நான் என்னமோ பெரிய ஆழ்வார் நினச்சிக்கிட்டு இருக்கேன். போவேன், மாலையை போடுவேன், 4 சுற்று சுற்றுவேன், ஓம் நமோ நாராயணன்னு சொல்லுவேன், பக்தி பலமாக வெளியே வருவேன். என்னை பார்க்குறவங்களாம் காலை தொட்டு கும்பிடுவான். அவ்வளவு கெடுத்துட்டாங்க. அது என்னமோ பலன் எதிர்பாராத பக்தியாமல மண்ணாங்கட்டி. எப்படியா பலன் எதிர்பாராமல் இருக்க முடியும்? ஒரு கடைக்கு போய் காசு கொடுத்தா சாமான் வேணும்னு எதிர்பார்க்கணும்ல. அதுதான் அந்த பக்தி மறைந்து விட்டது, குறைந்து விட்டது. அதை நாம் வளர்த்துக்கிட்டோன்னு சொன்னால் முதல்ல உங்களுக்கு சேமம். பகவான் வந்து எப்படிப்பட்டவன் தெரியுமா? ரசிகன், நல்ல குணங்களை ரசிக்கக்கூடியவன். திரௌபதி அங்கே இருக்கிற 5 கணவர்களை 5 தூண்களுக்கு சமமாக நினைத்து அங்கே இல்லாத எங்கோ இருக்கிற கிருஷ்ணனை நோக்கி, கிருஷ்ணா என்னை காப்பாற்றுன்னு சொல்லி கூப்பிட்டா, இந்த விசுவாசம் யாருக்கும் வராது. இந்த விசுவாசத்தினாலே அவள் என்னை கௌரவித்தாள். அதுக்கு பதிலாக அவளுக்கு அன்றைக்கி சேலை கொடுத்தேன், அவள் புருஷனுக்கு தேர் ஓட்டினேன், மகாபாரத யுத்தத்தில் சொல்லாத பொய்யெல்லாம் சொன்னேன், அயோக்கிய பையன்னு பேர் வாங்கினேன். இவ்வளவு செஞ்சும் எனக்கு மனசு திருப்தி அடையலை. அவளுக்கு இன்னும் ஏதாவது சிறப்பாக செய்யணும்னு ஒரு கவலை. அந்த கவலையானது நாளுக்கு நாள் வட்டி வளரும் கடன் போல என் உள்ளத்தை அரித்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்கிறான். இந்த வட்டி கடை வச்சுருக்கிறவங்க ஒன்று யோசிக்கலாம். கிருஷ்ணனே சொல்லியிருக்கான் வட்டியை பற்றி. மகாபாரதத்தில் இருக்குது, நாளுக்கு நாள் வட்டி வளரும் கடனை போல் என் உள்ளத்தை அது அரித்து கொண்டிருக்கிறது. அப்போ கிருஷ்ண காலத்திலேயே வட்டிக்கு, கந்து வட்டிக்கு கடன் வாங்கியிருக்காங்க. இவனே வாங்கினானா என்னவோ. திருப்பதி பெருமாளே கடன் வாங்கினார்ல கல்யாணத்துக்கு. அவர் என்ன வட்டி தான் கட்டியிருக்காரு, அசல் கட்ட முடியலையா. அதனால் இந்த கடன் வாங்குறவங்க, மூழ்கி போனவங்கெல்லாம் கவலைப்படாதீங்க. பெருமாள் நம்பர் 1, நீங்கள் நம்பர் 2 தான். நல்லா வாங்குங்க. அப்படி நல்ல குணத்தை ரசிக்கக்கூடியவன். துர்வாச முனிவர் வந்துட்டார் காட்டுக்கு. திரௌபதிக்கிட்ட, அம்மா சாப்பாடு போடுமா, நான் போய் நதியில் போய் குளிச்சுட்டு வரேன். திரௌபதிக்கு சாப்பாடு இல்லை. என்னென்னா அவங்க எப்படி சாப்பிட்றாங்கன்னா, சூரிய பகவான் கொடுத்த அக்ஷய பாத்திரம் ஒன்று அவங்ககிட்ட இருந்தது. அது என்னென்னா, உங்களுக்கு என்ன உணவு தேவையோ அது கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனால் கழுவி வச்சிட்டிங்கன்னா ஒன்றும் கொடுக்காது. நாம இருந்தால் என்ன செய்வோம்? கழுவவே மாட்டோம்.
வருஷம் 365 நாள் ஆனாலும் சரி, லீப் வருஷம் வந்தாலும் சரி, 50 வருஷம் ஆனாலும் சரி, தலைமுறை தாண்டினாலும் சரி, மகனே கழுவாதரா, மகனுக்கு சொல்லிக் கொடுத்து பேரனுக்கு சொல்லிக் கொடுத்து கழுவாத ஒரு நாத்தம் எடுத்த பாத்திரமாக ஆக்கியிருப்பான். ஆனால் அவள் டெய்லி கழுவுவாள். அவள் கழுவி வச்ச பிறகு அவர் வராரு. தானாக வரல, துரியோதனன் அனுப்பிச்சி வராரு. போய் சாபத்தை போடுங்க, நான் வரம் வாங்கியிருக்கான் அவர்கிட்ட. அவரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் நல்லா சோறு போட்டு அன்னதாத்தா சுக்கி பகவான் அவர் ஆசீர்வாதம் பண்ணும்போது, சாமி அந்த ஆசீர்வாதம்லாம் வேணாம், நீங்கள் நேராக பாண்டவர்கள்ட்ட காட்டுக்கு போங்க, திரௌபதி பாத்திரத்தை கழுவி வச்ச பிறகு சாப்பாடு கேளுங்க, அவள் கொடுக்க மாட்டா, ஒரு சாபத்தை போட்டு வந்துடுங்க. என்ன நல்ல எண்ணம் பாரு. இவர் பார்த்தாராடா, பாவி பயில இப்படி தெரிஞ்சிருந்தா உன் வீட்டில் சாப்பிட்ருக்கவே மாட்டேன்டா, ஒரு வேளை சோத்தை போட்டுவிட்டு என்ன கேட்குறேனே. வந்தார், அதே மாதிரி கேட்டார். திரௌபதி பார்த்தா தொலைஞ்சோம் நம்ம இன்றைக்கி, அவ்வளோதான். பீமன் சொன்னான், அண்ணா யுதிஷ்டிரண்ணா, பாத்தியா நீ பண்ண வேலை, சூத ஆடினாலும் ஆடினா என்ன நடக்குது பாத்தியா, ஒன்று மேலே ஒன்று. அப்போ திரௌபதி சொன்னான், நமக்கு ஆபத்து காலங்களிலே உதவக்கூடியவன் ஒரே ஒருவன், ஆபத் பாந்தவன் அநாத ரட்சகன், அனிதா சரணம் நாஸ்தி உமேவ சரணம் பவ என்று சொல்லப்பட்டவன். கிருஷ்ணா வா அப்படின்னா, உன்னை சேலை கொடுத்த, இப்போ சோறு கொடு. பாருங்கள், பெருமாள்கிட்ட எதுக்கெல்லாம் பிரபத்தி பண்ணுறாங்க, துணிமணிக்கு, சோத்துக்கு. வந்துட்டான். ஏன்னா திரௌபதி அவளை நம்பிக்கை கூப்பிட்றான். அவன் சொன்னான், நான் இல்லாத இடத்துல இருந்துக்கிட்டு என்னை கூப்பிட்டா நான் வருவேன்னு நம்பி கூப்பிட்ட பார்த்தியா, அந்த விசுவாசத்துக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன். என்ன வேணும் விஷயத்தை சொன்னான். கழுவி வச்சுட்டேன்னா. அவன் சொன்னான், நீ கழுவின லட்சணம் எனக்கு தெரியும், கொண்டு வா. பார்த்தா அதில் ஒரு பருப்பு ஒட்டிக்கிட்டு இருக்கு. இதை எடுத்து என் கையில் சர்வம் வாசுதேவ அர்ப்பணம்னு போடு. போட்டா, சகல உயிர்களுக்குள்ளும் அவன் தான் இருக்கிறான். வாசுதேவன் என்றால் வியாபக நாமம், எங்கும் வசிப்பவன். துர்வாசருடைய வயிற்றுக்குள்ளே அவன் தான் இருக்கான். இது போட்டவனே இந்த துர்வாசருக்கு வயிறு பெருசாச்சு, ஏப்பம் வந்துருச்சு. ஏப்பத்தில் லட்டு, பூந்தி, ஜிலேபி, பீடா எல்லாம் வருது. அவருடைய சிஷியர்களுக்கும் அப்படியே. என்ன ஆச்சு நமக்கு, ஒன்றும் சாப்பிடாமலே வயிறு வீங்கி போச்சு. துர்வாசர் ஞானக்கண்ணில் பார்த்தார், ஆஹா கிருஷ்ண வேலைடா இது, இனிமேல் இங்கே வாலாட்டக்கூடாது, வந்த வழியை அப்படி போயிடுவோமா அப்படின்னு துரியோதனுடைய அரண்மனைக்கு போகாமல் அப்படி போயிட்டா. இதிலிருந்து என்ன தெரிகிறது, ஒரு பையன் சொன்னான், சாப்பிட்ட பாத்திரங்களை ஒழுங்காக கழுவக்கூடாதுன்னு தெரியுது. அதில் ஒரு நன்மை விளையுது பார்த்தீங்களா. அவள் ஒழுங்காக சுத்தமாக கழுவிருந்தால் இதுக்கு நடக்குமா? அதனால தான் இன்றைக்கி பெண்மணிகள்லாம் 90% கழுவுறாங்க. இந்த சோப்பு கம்பெனிக்கார விளம்பரம் பண்ணுறான் பார்த்தீங்களா, இது பாத்திரத்தை சுத்தப்படுத்தும். அவன் கூட என்ன விளம்பரம் பண்ணுறான், 99% இது கிருமிகளை போக்கும்ன்றான். அப்போ 1% இருந்து வாட்டும்னு அர்த்தம். அப்போது கிருஷ்ணன் வந்து எப்படியெல்லாம் வசப்பட்டிருக்கிறான். சும்மா மாமி மச்சின மாதிரி, சித்தப்பா மாதிரி, பெரியப்பா மாதிரி. இந்த அர்ஜுனன் இருக்கானே நன்றி கெட்ட பையன், கிருஷ்ணனுடைய சொரூபம் தெரியாமல் அவன் பாட்டுக்கு உழலிக்கிட்டே இருப்பான். மகாபாரத யுத்தத்தில் பீஷ்ம பருவம், பீஷ்மருக்கும் அர்ஜுனனுக்கும் சண்டை நடக்க போகுது. அப்போ கிருஷ்ணன் கேட்குறான், அர்ஜுனா உன்னால் பீஷ்மரை சமாளிக்க முடியுமா? முடியலைன்னா இப்போவே சொல்லிவிடு, நான் ஏதாவது பண்ணுறேன்னு. இவன் ஒன்று, கிருஷ்ணா நீ என்னை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுற, நான் இந்திரன்கிட்ட அஸ்திரம் வாங்கினவன், சிவபெருமான்கிட்ட பாசுபத அஸ்திரம் வாங்கியிருக்கேன். உன் உதவியை நான் கேட்டேனா, எதுக்கு சம்மன் இல்லாமல் ஆஜராகலை அப்படின்ட்டான். யுத்தம் நடக்குதுன்னா பீஷ்மர் விளாசுறாரு. அவருக்கெல்லாம் இவன் பஞ்சு பொடிப்பய. இவன் இந்திரன்கிட்ட அஸ்திரம் வாங்கினா என்ன, சந்திரன்கிட்ட அஸ்திரம் வாங்கினா என்ன,
அவர் ஆஜன்ம பிரம்மச்சாரி, பெண் வாசனை அறியாதவர். இவன் பொண்டாட்டிக்கு கணக்கே கிடையாது. இவன் வாழ்க்கை எப்படி இருக்கு? அடி மேலே அடி. பல தடவை கிருஷ்ணன் அந்த அம்புகளை தான் வாங்கிக்கிறான். மூஞ்சியில் காயம், நெஞ்சில் காயம், ரதத்தை இப்படி ஓட்டுறான் அப்படி ஓட்டுறான், இடசாரி வலசாரி மண்டல கத்தி அர்ஜுனனை காப்பாற்றுறதுக்கு. ஒரு ஸ்டேஜ் வந்துருச்சு. அர்ஜுனன் பார்த்தான், நம்ம மானம் போகுதுடா, காலையில் கேட்ட போதே சொல்லியிருக்கலாம் கிருஷ்ணா ஏதாவது செய்யின்னு. இப்போ நானே யுத்தம் பண்ணுறேன்னு சொல்லி கிழவன் போட்டு தள்ளுறான். நான் தொலைஞ்சேன். இந்த லட்சணத்தில் இவர் முதல் நாள் பகவத்கீதையில் பேசுகிறாரு, தாத்தாவை கொல்லலாமா? இன்னும் இவர் தான் கொல்ல போகிற மாதிரி. தாத்தாவை கொல்லலாமா, குருவை கொல்லலாமா? தாத்தாவும் குரு இவரை போட்டு வறுத்தெடுத்துட்டாங்க. இவர் தான் அவங்கள கொல்ல போகிறாரு. இன்னமும் கொல்லக்கூடிய சக்தி இவருக்கு இருக்கிற மாதிரியும் பெர்மிஷன் கேட்குறான். அப்புறம் கிருஷ்ணா அப்படின்னா, என்னப்பா? அந்த வில்ல தேரில் ஊனி அப்படி தலையை குனிஞ்சுக்கிட்டு நிற்கிறான். என்னப்பா? அவன் கிருஷ்ணன் உடனே வந்து லந்து பண்ணுறான். என்னப்பா, தண்ணி வேணுமா, சாப்பாடு வேணுமா, என்ன வேணும், பசிக்குதா அப்படின்னா ஒரு முறைச்சான். விளையாடாத, இது ரொம்ப ராங் டைம், நான் படுற பாடு உனக்கு தெரியுமில்ல, ஏதாவது பண்ணி தொலையா அப்படின்னா. அப்போ கிருஷ்ணன் என்ன சொல்கிறான், யாரையும் சமாளிக்கலாம் ஐயா, இந்த கிழவனை சமாளிக்க முடியாது. இவன் கங்காதேவிக்கு பிறந்த தெய்வபுத்திரன், பரசுராமரிடம் வில்வத்தை கற்றவன், ஆஜன்ம பிரம்மச்சாரி. அவன் தோக்கடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. ஒன்னாலே முடியாதா அப்படின்னா, முடியும். நந்தகோபன் மகனாக அல்ல, பரமாத்மாவாக முடியும் அப்படின்னா. அது என்ன ஆத்மாவோ பண்ணி தொலையா அப்படின்னா. அப்போ கிருஷ்ணன் பார்த்தான், இவனோடு வில் யுத்தம் செய்ய முடியாது, வாள் யுத்தம் செய்ய முடியாது. சுதர்சனா சக்கரத்தை கூப்பிட்டான். வந்துருச்சு அங்கேருந்து. இந்த கிழவனை போர்த்தல் உனது ஜாஜ்வல்யமாக 1000 ஜோதிகளோடு கிளம்புச்சு. இப்போ அவன் கிருஷ்ணனாக இருந்து அதை செய்யலை, பரமாத்மாவாக இருந்து செய்கிறான். அப்போ தான் அது முடியும். இப்போ என்ன நடந்துச்சு தெரியுமா? பீஷ்மர் எவ்வளவுக்கு வீரம் உள்ளவரோ அவ்வளவுக்கு விவேகம் உள்ளவர். பளிச்சின வில்லையும் போய் கீழே போட்டார், தேரை விட்டு குதித்தார், போய் சக்கரத்தையும் சுதர்சன கிருஷ்ணனையும் வணங்கினார். வா கிருஷ்ணா வா, இப்படி சாவு யாருக்கையா கிடைக்கும்? நான் இன்னும் எத்தனை ஜென்மம் பிறந்து இறந்து மோட்சமடைய போகிறேனோ, நீ குறுக்கால புகுந்து சக்கரத்தை அனுப்புகிற, வெட்டு, இன்னையோட என் கர்மா தீரட்டுன்னு வெட்டுன்னேன் அப்படின்னா. அர்ஜுனன் பேமொழி முடிக்கிறான். என்னடா இது, நம்ம கிழக்கால குதிரையை பிடிச்சா அது மேற்கால போகுதுன்னு. கிருஷ்ணா என்ன இதுன்னு. கிருஷ்ணன் சொன்னால், எல்லாம் படித்திருந்தும் கௌரவர்கள் பக்கம் சேர்ந்த துஷ்ட கிழவனே, உனக்கு அந்த பாக்கியமும் கிடையாது, நான் வெட்ட மாட்டேன். சுதர்சனா திரும்பி போன். சக்கரம் போயிடுச்சு. இந்த இடத்துல பீஷ்மர் கண்ணனை ஸ்துதி பண்ணுறார். பீஷ்ம ஸ்துதின்னு பேர், பீஷ்மரின் அந்திம ஸ்துதி. அதை நான் உபன்யாசமாக பேசி சீடியாக போட்டு 100 கணக்கில் விதிருக்கு. சும்மா ஒரு 4 ஸ்லோகம் தான். அதை படிச்சிங்கன்னா அப்படி கண்ணில் தண்ணி வந்துடும். ஒரு ஸ்லோகத்தில் சொல்கிறான், முகமெங்கும் குருதி வெள்ளம், உடலெங்கும் குதிரையின் கால் புழுதி, கையிலே சாட்டைக்கோல், குதிரைக்காரனாக தோற்றம் என்று காட்சியளிக்கும் இந்த கண்ணனையே நான் சரண் புகுகிறேன், அவன் என்னை காக்கட்டும். ஸ்ரீ வைஷ்ணவத்தில் சரம ஸ்லோகம் என்று சொல்லக்கூடிய சர்வதர்மான பரித்யஜ்ய மாமேக்கம் சரணம் பிரஜ அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுஷக என்பது தேரோட்டியாக இருந்து சொன்னது தான். பிரபதிக்கு கால தேச நியமனம் இல்லை.
பிரபத்தி பண்ணுறதுக்கு நீங்கள் குளிச்சுட்டு பிரபத்தி பண்ணணும்னு இல்லை, கோயிலில் தான் போய் பண்ணணும்னு இல்லை, எங்கேயும் பண்ணலாம், எப்போவும் பண்ணலாம், தூங்கும்போது கூட பண்ணலாம். அதுக்கு உதாரணமாக இதை சொல்லுவாங்க. அப்போ ஒரு ஜீர் அகோபலன் ஜீர்னு நினைக்கிறேன், திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாளை சேவிக்க போனாராம். அங்கே போனால் அர்ச்சகர் ஆரத்தி தட்டு எடுத்து அப்படி ஆரத்தி காட்டுறார். சாதாரணமாக ஆரத்தி காட்டும்போது அர்ச்சகர் என்ன பண்ணுவார், தில்லை திருச்சி திருக்கூடம், மூலவர் கோவிந்தராஜ பெருமாள், பள்ளிக்கொண்ட திருக்கோலம், சேவிச்சுக்கோங்கோ அப்படின்பார். இங்கே அர்ச்சகர் என்ன சொன்னாராம், தொட்டு காட்டிய திருமேனி சேவிங்கோன்னாராம். இது என்ன டேர்ம், தொட்டு காட்டிய திருமேனி? இருக்கிறதெல்லாம் புரியும் இல்லையா? அப்படி நிலை குலைஞ்சிட்டாராம் எழுதுறாரு. நாம் நிலை குலைந்தோம் எழுதுறாரு. ராமர் சரம ஸ்லோகம் சொன்னான், ஒரு முறை சரணடைஞ்சால் போதும்னு. ஆனால் அப்போ பொதுவாக சொன்னால் அவன் கையில் வில்லு இருந்துச்சு. கிருஷ்ணன் என்ன பண்ணான், மாம் ஏக சரணம் பிரஜான்னு சொல்லி தன் நெஞ்சு தொட்டு காமிச்சான். ஏய் என்ன சரணடைடா. நம்ம ஆச்சாரியர்கள் வியாக்கியானம் எழுதும்போது இது ஏந்திய உழவுக்கோலும் குதிரைகளை மேய்க்கும் குதிரைக்காரனாகவும் இருந்த நிலையிலே கண்ணன் சொன்னது. அதனால் கிருஷ்ணன் பார்த்தசாரதியாக இருக்கிற நிலைமையில் பண்ணுற சரணாகதிக்கு எஃபெக்ட் ஜாஸ்தி. அப்போ கிருஷ்ணன் என்னை சரணடையுங்கள் என்று தொட்டு காட்டினான். தொட்டு காட்டிய திருமேனி. அப்படி பண்ணியிருக்கான். திரௌபதி சரணாகதி பண்ணபோது தீட்டாக இருந்தா, குளிக்கக்கூட இல்லை, அழுக்கு. அவன் ஒன்றும் சான்ஸ்கிரிட் ஸ்லோகம் சொல்லி சரணடையலை. பல பேர் என்கிட்ட வெங்கடேச சுப்ரபாதத்துக்கு இந்த சரணம் பிரபத்தியன்னு முடிகிறதுக்கு அர்த்தம் சொல்லுங்கள். ஏன்யா சான்ஸ்கிரிட்டில் சொன்னால் பெருமாள் சீக்கிரம் வருவார். என்ன மடத்தனம்! பிரபத்தி என்பது பாஷையை பற்றியதல்ல, இடத்தை பற்றியதல்ல, தேசத்தை பற்றியதல்ல, மனதை பொறுத்தது. சரணாகதி சாஸ்திரத்தை அவர் அப்படி எழுதியிருக்கார். ஒரு தடவை பராசரப்பட்டிருக்கிட்ட ஒரு பணக்கார ஜமீன்தார் வந்தாராம். மடத்தில் உட்காந்துருக்கிற போது சாமி சேவிக்கிறேன். இங்கே பாருங்கள், தட்டில் பணம் கொண்டு வந்திருக்கேன், இதெல்லாம் எடுத்துட்டு எனக்கு தீட்சை கொடுங்க, சமாசனம் பண்ணி வைங்கன்னு. கொஞ்சம் பொறுமையா போகலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு வா ஸ்ரீரங்கத்துக்கு. இதே ஸ்ரீரங்கம் தான். ஸ்ரீரங்கம்னு தலைப்பு போட்டால் அதை பற்றி மணிக்கணக்காக பேசலாம். ஸ்ரீரங்கத்தில் என்னென்ன நடந்ததுன்னு. நேராக சன்னதிக்கு வந்தார். அந்த ஜமீன்தார் அங்கே நிப்பாட்டினார். ரங்கநாத பெருமாளை பார்த்து ஒரு கும்பிடு போட்டு அப்படின்னார். ஜமீன்தாரை பார்த்தார். ஆச்சு, போயிட்டு வா அப்படின்னார். இவன் இவ்வளவு தானா, நான் இவ்வளோ பணம் கொண்டு வந்திருக்கேன், என்னமோ நெருப்பு வளர்த்து யாகம் பண்ணி ஒரு 48 மணி நேரம் மந்திரம் சொல்லி என்னமோ செய்ய போறீன்னு பார்த்தா ஒரே ஏமாத்து வேலையாக இருக்குது அப்படின்னா அவனுக்கு பிராப்தம் இல்லை. அப்பா, சரணாகதி என்பது இதுதான். அவனிடம் முழுவதும் நம்மை ஒப்படைத்தல். அது சடங்குகள் சேர்ந்ததல்ல. பிரபத்திக்கு உபாயம் இல்லை, பிரபத்திக்கு அங்கம் இல்லை. உனக்கு அது புரியலை, போ சாமி, நான் வேறு மடாதிபதி பார்த்துக்கிறேன். இப்போ எனக்கு யாகம் வளர்த்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் மந்திரம் சொல்கிறாள் தான் வேணும். போயிட்டான். இந்த சரணாகதி என்பது மனதால் செய்யப்படுவது, கணநேரம் செய்யப்படுவது. ஆனால் அதுக்கு பலன் எக்கச்சக்கம். ஒரு ஆச்சாரியர்
கடைசி காலத்தில் அந்திம தசையில் உயிர் பிரிய போது அப்போ 2 கண்ணையும் தண்ணி வடிஞ்சுதான். அப்போ எல்லோரும் பேசிக்கிட்டாங்களாம், இவர் ஊருக்கெல்லாம் ஆச்சாரியர்கள் சொல்லிட்டு அலைகிறாரு, கடைசியில் சாகும்போது இவருக்கு அழுக வந்துருச்சு, ஐயோ இந்த இடியாப்பத்தையும் ஊத்தப்பத்தையும் விட்டுட்டு போகிறோமே அப்படின்னு அவருக்கு அழுக வந்துருச்சு அப்படின்னு பேசிக்கிட்டாங்களாம். அப்போ அவருடைய அந்தரங்க சிஷ்யர் பார்த்தார், இந்த பயிர்களுக்கு இடியாப்பத்தை விட்டால் வேறு என்ன தெரியும் அப்படின்னு. சுவாமி, தேவரீர் திருக்கண்ணிலிருந்து நீர் வடிவதற்கு காரணம் என்ன? அப்போ அவர் சொன்னார், இடுவது ஒரு தண்டன், செய்வது ஒரு பிரபத்தி. வைகுண்டமே கையகப்படும் போது இந்த உலகைச் சேர்ந்தவர்களெல்லாம் வீணாகிறார்களே என்று நினைத்தேன். எனக்கு கண்ணீர் வந்தது. சரணாகதி ஒன்றும் இல்லை, ஒரு தண்டன் போட்டு சாமி என்னை காப்பாற்றுன்னு சொல்கிறது தான். அதில் வைகுண்டமே கிடைக்குது, அது தெரியாமல் இருக்காங்களே இவங்கெல்லாம். அதை நினச்சேன், இரக்கத்தினால் அழுதேன். சில பேர் பாகிமாம் பாகிமாம் பாகிமாம்னு உருவேதுவா. பாகிமாம்னா சம்ஸ்கிருதத்தில் என்னை காப்பாற்றுன்னு அர்த்தம். சில பேர் 108 ஊர் கொடுப்பாங்க, சில பேர் 1008 ஊர் கொடுப்பாங்க. நீங்கள் முதல் தடவை சொன்ன பிறகு அதில் நம்பிக்கை இல்லைங்கிறதுனால தான் 2வது தடவை சொல்கிறீங்க. அதுவே சரணாகதிக்கு விரோதமானது. இப்போ உங்கள் அம்மா வீட்டில் இட்லி சுட்டு பையன் வரமாட்டானான்னு காத்துக்கிட்டு இருக்கு. கூப்பிடலாமா நினச்சிட்டு இருக்கிற சமயத்தில் போய் அம்மா பசிக்குது இட்லி வையின்னு சொல்கிறோம். அதுக்கு சந்தோஷம், சூடாக இருக்குது இப்போ போய் சாப்பிடுறது. இவன் உடனே அங்கே அடுப்படியில் போய் உட்காந்துக்கிட்டு தாமரை கொட்டை மாலை எடுத்துக்கிட்டு, அம்மா எனக்கு இட்லி வை, அம்மா எனக்கு இட்லி வை, அம்மா எனக்கு இட்லி வை, அம்மா எனக்கு இட்லி வை. 108 ஊர் கொடுத்து 108 ஊர் கொடுத்துருக்கேன், நல்ல இட்லியா வை அப்படின்னா, ஏண்டா டேய், நீ சின்ன பையலாக என் மடியில் ஒன்றுக்கு இருந்துக்கிட்டு இருந்த காலத்தில் நீ உரு கொடுத்து தான் உனக்கு நான் பால் கொடுத்தனா? என் வயிற்றுக்குள்ளே இருந்தபோது உன்னை நான் காப்பாற்றினது நீ உரு கொடுத்ததுனாலையா? இத்தனை வருஷம் உன்னை நான் வளர்த்தது நீ உரு கொடுத்ததுனாலையா? பசிக்காதா, பையில சாப்பிட மாட்டேன்னு காத்துக்கிட்டு இருக்கேன்டா பாவி பயில அப்படிம்பா. அதுதான் இப்போ நாம் பண்ணுறது. ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு சொல்லும்போது நான் நாராயணனுடையவன், என்னுடையவன் இல்லைன்னு அர்த்தம். நமஹ, ஐ எம் நாட் மைன், ஐ ஆம் ஹிஸ். அப்படி சொல்லிவிட்டு அந்த மந்திரத்தையே தப்பான பர்பஸுக்கு சர்வ் பண்ணுவான். சில பேர் 108 உரு கொடுத்து எதிர் வீட்டுக்காரனுக்கு வாந்தி பேதி வரணும் அப்படின்னு சொல்லுவான். சில பேர் கோர்ட்டில் கேஸ் ஜெயிக்கணும்னுமா. அந்த மந்திரத்தினுடைய அர்த்தமே போச்சே. அதனால் பிரபத்தி கைவந்தவனுக்கு ஒரு வார்த்தையே அமையும், அது கைவராதவனுக்கு ஒரு புத்தகமே சொன்னாலும் பத்தாது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த ராமானுஜருடைய ஸ்ரீ வைஷ்ணவத்தை பற்றி எவ்வளவோ நம்ம சொல்லிகிட்டே போகலாம். பிரம்மஸ்ரீ டிஎஸ் ரங்கராஜன் அவர்கள் 8:30 முடிச்சிருக்கணும் உத்தரவு போட்டார். இப்போ 8:45 ஆகிடுத்து, கூடவே 1/4 மணி நேரம் ஆகிடுத்து. உங்களுக்கும் பல வேலைகள் காத்திருக்கும். இதனுடைய தொடர்ச்சியை நீங்கள் நாளை கேட்கலாம். மொத்தம் 4 நாள் உபன்யாசம் உண்டு. மீதி 3 நாளுக்கும் நீங்கள் வர வேண்டும். உங்கள் நண்பர்களையும் அழைத்து வர வேண்டும். நல்ல விஷயங்கள், எனக்காக நீங்கள் வர வேண்டாம், அதில் சொல்லப்பட்ட விஷயம். இந்த அளவிலே இந்த சிருங்கேரி மடத்தினுடைய தர்மாதிகாரி பிரம்மஸ்ரீ டிஎஸ் ரங்கராஜன் சுவாமிகளுக்கும், அடியனுடைய ஞானாசிரியருடைய குமாரர் ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீ ரங்கராஜன் அவர்களுக்கும், இதுவரை எழுந்து போகாமல் பொறுமையாக செவிமடுத்து திரளாய் அமர்ந்திருந்து இந்த விழாவை சிறப்பித்த உங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஜெய் ஸ்ரீமன் நாராயண்.